அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் வாராந்திர சொற்பொழிவு நிகழ்ச்சியாக இந்த வாரம் மக்ரிபு தொழுகையை தொடர்ந்து மார்க்க செய்திகளை அறிந்து கொள்ள வேண்டும் என்கிற உயரிய லட்சியத்தில் நாமெல்லாம் அல்லாஹுடைய ஆலயத்தில் ஒன்று திரண்டிருக்கிறோம். தொடர்ச்சியாக இஸ்லாத்தின் பார்வையில் என்ற தலைப்பின் கீழ் ஒவ்வொரு தலைப்பாக மார்க்கம் சொல்லக்கூடிய அறிவுரைகளை, நிகழ்வுகளை நாம் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் இந்த வாரம் இஸ்லாத்தின் பார்வையில் என்ற தலைப்பை சொல்வதற்கு முன்பாக திருக்குரானில் எந்த உறவுகளை பற்றி அதிகமாக பேசப்படுது யாருக்கா தெரியுமா? இரத்த உறவு, குடும்ப உறவு, சரி. எந்த உறவு முறை? கணவன் மனைவின்னு ஒரு உறவு முறை இருக்கு, சகோதரன் ஒரு உறவு முறை இருக்கு. அதிகமாக திருக்குரானில் எந்த உறவு முறைகளை பற்றி அதிகமாக அல்லாஹ் பேசுறான்? பேரண்ட்ஸ் தான். பேரண்ட்ஸை விட இன்னும் பெஸ்டா சொல்லலாம். வேற கணவன் மனைவி. வேற திருக்குரான் நெடுகிலும் நீங்கள் பார்த்தால் ஒரே ஒரு உறவு முறை, தந்தை பிள்ளை. பெற்றோருங்கிறது கூட கிடையாது. தந்தை தாயை அதில் எல்லாம் சேர்க்கல. பிள்ளைங்கிறது ஆண் பெண் அதில் பொதுவானது தான். தந்தை பிள்ளை என்ற இந்த உறவு முறை தான் திருக்குரானில் அதிகமாக பேசப்படக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது. அந்த அடிப்படையில் இஸ்லாத்தின் பார்வையில் தந்தை, இந்த தலைப்பில் தந்தை விஷயமாக திருக்குரானும் ஹதீஸும் நம்மிடத்தில் என்னெல்லாம் பேசுகிறது, நம்முடைய வாழ்க்கையில் என்னென்ன பிள்ளைகள் எல்லாம் தந்தை விஷயத்தை நாம் விட்டோம் என்ற செய்திகளை அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த தலைப்பு. இந்த தலைப்பு நம்ம பேசும்போது நம்முடைய மனக்கண்ணில் என்ன இருக்கணும்னா, எல்லாருக்கும் அவங்கவுங்க தந்தை ஞாபகம் வரணும். நாம தந்தைங்கிற எண்ணம் வரக்கூடாது. வந்துச்சுன்னு வைங்க, நம்மளும் தந்தை தான், நம்ம பிள்ளை நம்ம கட்டுப்படவே இல்லையே அப்படிங்கிற சிந்தனை வரக்கூடாது. நாம எல்லாரும் ஒரு தந்தைக்கு பிள்ளையாக தான் இருந்திருக்கிறோம். அப்படிங்கிறதுனால அவங்கவுங்க தன்னுடைய தந்தையை பற்றிய ஒரு சிந்தனையோடு இந்த தலைப்பை அணுகினால் சமூகத்தில் இஸ்லாத்தின் அடிப்படையில் எவ்வளோ பெரிய பாவத்தை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறது நம்முடைய மனக்கண் முன்னாடி வரும். சரிங்களா? இந்த இஸ்லாத்தின் அடிப்படையில் தந்தை என்ற தலைப்பை நாம் தேர்வு செய்வதற்கான அடிப்படையான காரணம் என்னவென்றால், பொதுவாக பெற்றோர்களை பற்றி இந்த சமூக மக்களுக்கு, குறிப்பாக இஸ்லாமிய சமூகத்துக்கு அதிகமாக நினைவுபடுத்தப்பட்டிருக்கு. மற்ற எந்த சமூக மக்களும் பெற்றோர்களை பற்றி பேசாத அளவிற்கு இஸ்லாமிய சமூகத்தில் தான் பெற்றோர்களுடைய முக்கியத்துவத்தை பற்றி வலியுறுத்தி பேசியிருக்கிறாங்க. ஆனால் வலியுறுத்தி பேசப்படுகின்ற எல்லா இடத்திலும் தாய் மட்டும்தான் மையப்படுத்தப்படுமே தவிர தந்தை மையப்படுத்தப்படாது. எந்த அளவிற்கு என்றால் இந்த ஹதீஸை உடனே கொண்டு வந்துருவாங்க. எந்த பயானை நீ எடுங்க, இந்த ஹதீஸ் இடம்பெறாமல் அந்த பயான் இருக்காது. எந்த பயான் என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் வருகிறார். மன் அஹக்கு பிஹுஸ்னி ஸஹாபத்தி, இந்த உலக வாழ்க்கையில் நான் அதிக அளவிற்கு ஈடுபாட்டோடு உறவு பாராட்டுவதற்கு, நட்புறவு கொள்வதற்கு எனக்கு அதிகம் தகுதி படைத்தது யார் என்று ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் கேட்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உம்முக்க, உன் தாய். சும்மமன், பிறகு யார் அப்படின்னு கேட்குறாங்க. சும்ம உம்முக்க, பிறகும் உன்னுடைய தாய். சும்மமன், பிறகு யாருன்னு கேட்குறாங்க. சும்ம உம்முக்க, பிறகும் உன்னுடைய தாய். சும்மமன், அதில் மட்டும் கொஞ்சம் சத்தம் குறைஞ்சிரும். அதுக்கு அடுத்துன்னு வரும்ல, அதில் எப்படி ஆகும்? சும்மமன்களை கொஞ்சம் குறைஞ்சிரும். பிறகு உன்னுடைய தந்தை. இந்த போனா போட்டு தந்தைன்னு ரசூலா சொன்னதான் நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பேச்சிலேயே அதைத்தான் நிறைய பேர் அப்படி அமைத்துக் கொள்வார்கள். தாய்க்கு கொடுக்கிற ஒரு முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை தந்தை என்கிற அந்த உறவுக்கு வந்து என்னன்னா, இஸ்லாமிய சமூகத்தில் உள்ள முஸ்லிம் மக்களே கொடுக்கல. ஆனால் இஸ்லாம் அதிகமான முக்கியத்துவத்தை கொடுத்திருக்கிறது என்பதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த தலைப்புங்கிறத முதல்ல நம்ம ஞாபகப்படுத்திக் கொள்கிறோம். எதன் காரணமாகனா, குர்ஆன் முழுக்க நீங்கள் எடுத்து பாருங்கள், அதிகமாக தந்தை மகனுடைய உறவை பற்றி தான் குர்ஆன்ல நெடுகிலும் பேசப்படுது. எந்த அளவிற்கு என்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுடைய கோபத்திற்குரிய ஒரு காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். காரணம் தன்னுடைய மகனுக்காக வேண்டிதான் இறைவனிடத்தில் கோபத்திற்குரிய ஒரு காரியத்தில் ஈடுபடுறாங்க. பிறகு திருந்தி வந்துடுறாங்க, இறைவனுக்கு கட்டுப்பட்டு நிற்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல அந்த தவறுக்கு காரணமாக யார் அமைகிறார் என்ற அந்த தந்தை மகன் என்கிற இந்த பாச பிணைப்பு தான். தன்னுடைய மகன் இந்த உலகத்தில் அழிவை சந்திக்கிறானே,
மறுமையில் நிரந்தர நரகத்தை சந்தித்து விடுவானே என்பதற்காக, இறைவா என் மகனை நீ காப்பாற்றுவேன்னு சொன்னியே, நீ காப்பாத்தலையே, என் குடும்பத்தாரை நீ காப்பாற்றுவாய் என்று சொன்னாயே என்று அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அப்ப அந்த இடத்துல வந்து என்னன்னா, இறை நியதியை மாற்றி அதற்கு எதிராக ஒரு இறை தூதரை நடக்க வைப்பதற்கு காரணமாக அமைந்தது எது? இந்த தந்தைங்கிற அந்த ஒரு பாசம். அதே போன்று அடுத்த கொஞ்சம் ஜெனரேஷன் தாண்டி வந்தோன்னு இங்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் பல துவாக்களை செய்கிறாங்க. அதில் ஒரு பிரார்த்தனை செய்கிறாங்க பாருங்க, தொடர்ச்சி அல்லாஹ் பற்றி பேசுகிறாங்க. என்ன அளவுக்கு சொல்கிறாங்கன்னா, என்னுடைய இறைவன் இருக்கிறானே, ஹலக்தனி, அவன் தான் என்னை படைத்தான், அவன் தான் எனக்கு நேர்வழி காட்டுகிறான். வைதா மரில் து ஃபஹுவ யஷ்பின், நான் நோயுறும் போது அவன் எனக்கு நோய் நிவாரணம் தருகிறான். தொடர்ச்சியாக பேசிக்கிட்டே வந்து ஒரு வார்த்தையை சொல்லிடுறாங்க, ஃபகுஃபிர்லி அபி இன்னஹு கான மினத் தாலின், இறைவா எங்கள் வாப்பாவை மன்னிச்சிரு, அவர் வழிகேட்டில் இருக்கிறார். ஒரு வார்த்தை, இந்த தந்தையின் மீது கொண்ட அந்த பற்றின் காரணமாக வெளிவந்த அந்த ஒரு வார்த்தை இறைவனுடைய கடும் கோபத்திற்குரியதாக மாறியது. ஏன் அல்லாஹ் கோபப்பட்டானா அதுக்கு வேற தனி சட்டம் இருக்கு. இறைவன் யாரை நரகம் என்று முடிவு செய்து விட்டானோ அவருக்காக வேண்டி அல்லாஹ்விடத்தில் பரிந்து பேசக்கூடாதுங்கிறது இறைவனுடைய தனி நியதி. ஆனால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த நியதியை மீறுவதற்கு காரணமாக எது அமைந்ததென்றால் தந்தை மீது கொண்ட பற்று, தந்தை மேலே இருந்த அந்த அதிகப்படியான அந்த ஈர்ப்பு, அந்த கவனம் தான் வந்து என்னன்னா இறை நியதிக்கு எதிராக கூட நடக்கிற அளவிற்கு ஒரு சூழ்நிலை மாறியது. பிறகு இறைவன் கண்டிக்கிறான், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் திருந்திடுறாங்க. அதே போன்று அடுத்த கட்ட ஜெனரேஷன் நீங்க எடுத்து பாருங்க, தந்தை மகனை பற்றி பேசும்போது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம், யூசுப் அலைஹிஸ்ஸலாம். யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய பிள்ளை மீது கொண்டிருந்த பற்று, யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் மீது கொண்டிருந்த அந்த பாசத்தை பற்றி குர்ஆன்ல ஒரு அத்தியாயம் நெடுகிலும் பேசுறோம். அதுல வந்து என்னன்னா எங்கெல்லாமோ சுத்தும் யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய வரலாறு. கடைசியில் வந்து நிற்கிறது யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் யூசுப் அலைஹிஸ்ஸலாம் தான் வந்து நிற்கும். அந்த தந்தை மகனோடு உறவோடு தான் சேர்த்து நிறுத்தக்கூடிய காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ குர்ஆன் அதே போன்று இன்னொரு இடத்துல சொல்றான், லுக்மான் என்ற ஒரு நல்லடியார், அவர் தன்னுடைய பிள்ளைக்கு செய்த அறிவுரையை குறித்து ஒரு அத்தியாயத்தில் அதிகமாக பேசக்கூடிய காட்சியை பார்க்க முடிகிறது. அப்போ தாயை பற்றி பேசியிருக்கிறான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயாரை பற்றி பேசியிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய தாயார் மரியமை பற்றி பேசியிருக்கிறான். தாய் பிள்ளை உறவை பற்றி பேசப்படுது, கணவன் பிள்ளை உறவை பற்றி கணவன் மனைவி உறவை பற்றி பேசப்படுது, சகோதரர்கள் உறவை பற்றி எல்லாம் பேசப்படுது. மூசா அலைஹிஸ்ஸலாம், ஹாரூன் அலைஹிஸ்ஸலாம் பேசப்படத்தான் செய்யுது. ஆனால் எந்த உறவு அதிகமாக திருக்குர்ஆனில் இடம்பெறுகிறது என்றால் தந்தை மகன், தந்தை பிள்ளை என்கிற இந்த உறவு. அதே மாதிரி இன்னொரு உறவு ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து அதிகமாக அல்லாஹ்விடத்தில் கேட்டது தன்னை தந்தையை என்ற ஒரு அந்தஸ்திற்கு கொண்டு போய் சேர்த்து தனக்கு ஒரு பிள்ளை வாரிசாக வர வேண்டும் என்பதுதான். யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் கொடுக்கிறான். இப்போ இந்த தந்தை வந்து என்னன்னா அவ்வளவு முக்கியத்துவம் இல்லை என்றால் குர்ஆன்ல அவ்வளவு இடம் கொடுக்க கூடாது. குர்ஆன்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து அல்லாஹ் பேசுறாம்ல. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர் மகன், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இஸ்மாயில், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய மகன் இசாக், ஆசர் அவருடைய மகன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், யாக்கூப் அவருடைய மகன் யூசுப் அலைஹிஸ்ஸலாம். இப்படியே குர்ஆன் முழுக்கிலும் தந்தை மகன் அதனுடைய முக்கியத்துவத்தை மட்டும் பற்றி பேசப்படுது என்றால் அப்ப தந்தைக்கு வந்து தனி முக்கியத்துவம், மகனுக்கு மட்டும் புரிஞ்சக்கூடாது, மகளும் சேர்ந்து புரிஞ்சுக்கணும். தந்தைக்கு தனி கிரேடு இருக்கு இஸ்லாத்துல. அந்த கிரேடை வந்து என்னன்னா நம்ம புரிந்து கொள்ளாதனுடைய விளைவுதான் தந்தை என்ற இந்த உறவு வந்து என்ன ஒரு அலட்சிய பார்வையோடு இன்றைக்கு சமூகம் பார்த்து கொண்டிருக்கு. எல்லா பிள்ளையும், ஆண் பிள்ளையும் அப்படித்தான், பெண் பிள்ளையும் அப்படித்தான். இதுல என்ன விஷயம்னா துரதிருஷ்டவசமாக இதுல ஒரு காரியம் ஒன்று அமைஞ்சிருக்கு பாருங்க. ஒரு தாயுடைய வேதனையை வந்து என்னன்னா ஆண் பிள்ளை உணர்ந்து கொள்ளவே முடியாது. நீ என்னதான் அவங்க மேல பாசம் வைங்களேன், தாய் வேதனை உணர முடியுமா? உணர முடியாது. யார் தான் உணர முடியும்? ஒரு பெண் தான். பொம்பளை பிள்ளை உணர்ந்துடும். அவங்க என்னதான் பாசம் வச்சிருந்தாலும் அவ தாயுடைய அந்தஸ்தை அடையும் போது, வயிற்றுல கருவை சுமக்கும் போது, கருவை ஈண்டெடுக்கும் போது எங்க அம்மா இவ்வளவு தானே வேதனைப்பட்டிருக்கும், எவ்வளவு கத்திருப்பாங்க, எங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க அப்படிங்கிற அந்த முழுமையான அந்த கஷ்டத்தை வந்து என்னன்னா ஒரு மகள் அனுபவிக்கும் போது தன் தாய் எவ்வளவு வேதனைப்பட்டாங்கிறது தெரியும். ஆனால் பிள்ளைக்கு ஒரு காலமும் தெரியாது. பிள்ளை பாசமெல்லாம் உண்டு, பையனுக்கு அம்மா மேல நிறைய பாசம் உண்டு. ஆனால் அந்த வேதனை உங்களால் சுவைக்க முடியுமா? ஒரு ஆணால சுவைக்கலாம் முடியாது. அந்த வேதனை நீங்க பட முடியாது. நீங்க சும்மா பார்த்து கண்ணீர் வடிக்கலாமே தவிர கஷ்டத்தை புரிந்து கொள்ளலாமே தவிர அந்த வேதனையை உணர்ந்து அது மாதிரியான ஒரு கஷ்டத்தை உங்களால் புரிந்து கொள்ள முடியாது என்பதை நாம குர்ஆன் ஹதீஸின் அடிப்படையில் பார்க்க முடியுது. அதே மாதிரி ஒரு தந்தையுடைய கஷ்டத்தை ஒரு மகள் ஒரு காலம் புரிந்து கொள்ள முடியாது. ஒரு தந்தை படக்கூடிய கஷ்டம், தந்தை படக்கூடிய வேதனை, தந்தை படக்கூடிய அந்த அவமானம், இந்த உலகத்தில் சந்திக்கிற இன்னல்கள், துக்கங்கள், இது எதையும் வந்து என்னன்னா ஒரு ஆண் சந்திப்பான். யார் சந்திக்க முடியாது? ஒரு பெண் சந்திக்க முடியாது. ஒரு ஆண் வந்து என்னன்னா அவன் குறிப்பிட்ட காலத்தில் தந்தை என்ற இடத்துக்கு வரும் பொழுது எங்க வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாருங்கிற ஒரு சூழ்நிலை அவன் அடைவான். ஆனால் ஒரு பெண் அதை முழுமையாக அடைய முடியாது. முழுமையாக தன் தந்தை பட்ட கஷ்டத்தை வந்து என்னன்னா ஒரு பெண்ணால் ஒரு காலம் பெற்றுக்கொள்ள முடியாது. ஒரு சில பெண்கள் இதுக்கு விதிவிலக்கு. யாரெல்லாம் விதிவிலக்குன்னா கணவன் இறந்திருப்பாங்க, தனி பெண்ணாக இருந்து பிள்ளைகளை அனுசரிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருப்பாங்க பார்த்தீங்களா,
அந்த பெண்கள் வேண்டுமானால் புரிந்து கொள்ளலாம், எங்க வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாரு அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை அறிந்து கொள்ளலாமே தவிர வேற எந்த பெண்ணும் தந்தையுடைய கஷ்டத்தை அறிந்து கொள்ள முடியாது. பொதுவாக இந்த தந்தையை உலகமே எப்படி பார்க்குது தெரியுமா? தாய் என்றால் அன்புள்ளவள், தந்தை என்றால் கண்டிப்பு குணம் உள்ளவர் அப்படிங்கிற மாதிரி தான் தந்தையை வந்து எல்லா பிள்ளையும் பார்க்குறாங்க. நம்மளை நம்ம பிள்ளை பார்க்கறது விடுங்க, நாம நம்ம வாப்பாவை இப்படி தான் பார்த்தோம். தந்தைனா பிடிக்காது, அவர்கிட்ட எதையும் போய் கேட்கக்கூடாது. நமக்கு ஆசைப்பட்ட ஒரு பொருளை யார்கிட்ட முதல்ல சொல்லணும்? தாய்கிட்ட. வர்றது தந்தை மூலமாக தான் வரும், ஆனால் யார்கிட்ட வெளிப்படுத்தணும்? தாய்கிட்ட தான் போய் சொல்லணும். எனக்கு இந்த பொருள் வேணும், இப்படி வாழணும், இப்படி இருக்கணும் அப்படிங்கிற எல்லா நம்முடைய சுக துக்கத்தையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடமாக தாயாரையும், ஆனால் அதற்காக பாடுபடக்கூடிய மனிதராக தந்தையும் இருக்கிறார்கள். அந்த தந்தையை பற்றி இந்த சமூகத்தில் உள்ள பெரும்பான்மையான மக்கள், முஸ்லிமாக இருக்கட்டும் முஸ்லிம் அல்லாத மக்களாக இருக்கட்டும், பெரும்பான்மையான மக்கள் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை, மகத்துவத்தை, அவர்கள் படக்கூடிய கஷ்டத்தை, தியாகத்தை உலகத்தில் யாருமே சந்திக்கக்கூடிய, அதை புரிந்து கொள்ளக்கூடிய மனநிலையில் இல்லை. எந்த அளவுக்குனா எல்லா தந்தையுமே தாயை போன்று நல்ல அன்பு செலுத்தி ஒரு நட்பு வட்டாரத்தை போன்று பழகத்தான் ஆசை. எல்லா வாப்பாக்கையும் தான் ஆசை. உம்மா பழகுறாங்கல்ல, எந்த அளவுக்குன்னு ஒரு பையன் ஒரு பொண்ணை விரும்புறாருன்னு இங்க நேரம் வந்து உம்மாட்ட சொல்லுவாங்க, நான் அந்த பொண்ணை விரும்புறேன். உம்மா உடனே கோவப்படுவாங்க, கொஞ்ச நேரத்தை சாந்தமாயிருவாங்க. அந்த பொண்ணா சரி பேசி பார்ப்போம், கொஞ்ச நாள் ஆகட்டும், வாப்பாக்கு வெளியே தெரிய வேண்டாம், இப்படி ஆயிடும். இதே மாதிரி நானும் பழகணும்னு ஒவ்வொரு தந்தைக்கு ஆசை உண்டு. நானும் என் பையன்கிட்ட என் பொண்ணுக்கிட்ட சகஜமாக ஒரு நட்புறவோடு பழக வேண்டும் என்ற ஆசை உண்டு. ஆனால் அவங்க என்ன நினைப்பாங்க தெரியுமா? தந்தைக்கு அந்த நிர்வாக ரீதியான ஒரு பார்வை வந்து என்னன்னா, தன் பிள்ளையினுடைய எதிர்கால தொலைநோக்கு பார்வை தந்தைக்கு தான் உண்டு, தாய்க்கு கிடையாது. என் பிள்ளை இப்ப நல்லா இருந்தா போதுங்கிற எதிர்பார்ப்பு தான் தாய்க்கு உண்டே தவிர பிற்கால நல்லா இருக்கணுங்கிற எதிர்பார்ப்பு எந்த தாய்க்கும் கிடையாது. அப்படி சிந்தனை இருந்தா பிள்ளைகளை சரியான முறையில் ஒழுக்கத்தோடு வளர்த்திருக்கணும். ஆனா அவங்க யாருமே வளர்ப்பதற்கு முக்கியத்துவம் கொடுக்கல. என் பிள்ளை சந்தோஷமா இருக்கணும், என் பிள்ளை சிரிச்ச முகத்தோடு இருக்கணும், என் பிள்ளை நல்ல முறையில் இப்ப நிம்மதியா இருக்கணும், எதிர்காலத்தை பற்றிய ஒரு கவலை தாய்க்கு கிடையாது. யாருக்கு இருக்கும் என்று கேட்டால், இப்ப என் பிள்ளை கஷ்டப்பட்டாலும் சரி, எதிர்காலத்தில் நல்லபடியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு தொலைநோக்கு சிந்தனையோடு இருப்பதுதான் இவர்களை கண்டிப்பு குணத்துக்குள்ள கொண்டே வருது. நீ யோசிச்சு பாருங்க, ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு தாய் பாசம் காட்டுகிறாள், தாய் சார்ந்தவர்கள் பாசம் காட்டுறாங்க, தந்தை சார்ந்தவங்க பாசம் காட்டுறாங்க. பிள்ளை ரொம்ப சேட்டை பண்ண ஆரம்பிக்குது, கடுமையான அட்டூழியம் பண்ற ஒரு நிலை வருதுன்னு வைங்க. இந்த நேரத்தில் பார்க்கிறாரு, நம்ம பிள்ளைய கண்டிக்க யாருமே இல்லை, இப்ப நான் தான் கண்டிக்கன்னு இறங்கிடுவார். தந்தை ஒவ்வொரு ஆளும் கண்டிப்பு குணத்தோடு ஏன் இறங்குறாரு தெரியுமா? நம்ம பிள்ளைய கண்டிக்க யாருமே இல்லை, இப்ப நான் கண்டிச்சாதான் உண்டுங்கிறதுனால தான் ஒவ்வொரு தந்தையுமே பிள்ளைகளுக்கு ஒரு எதிரியை போன்ற ஒரு காட்சி இருக்கு. நம்ம எல்லாருக்கும் வச்சு பாருங்க, நம்ம எல்லாம் அப்படிதான் இருந்தோம். நம்ம எல்லாரும் தந்தையை கண்ட ஒரு பயம், ஒரு வகையான வெறுப்பு குணம் அவர் வீட்டில் இருக்கவே கூடாது. நிறைய பிள்ளைகளுக்கு எதிர்பார்ப்பு எப்படி? தந்தை வெளிநாட்டில் 3 வருஷம் இருப்பார், ஒரு 2 மாதம் 3 மாத காலம் லீவில் வந்திருப்பார். எப்பண்டா அவர் போவார்? அவர் வீட்டில் இருக்கும்போது பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே போவார், அவர் வீட்டுக்குள்ளே இருப்பாங்க, பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே போகுது, நம்ம வெளியே நிற்போம், சாப்பிட்டுட்டு தூங்குறதுக்கு மட்டும்தான் வீட்டுக்கு, மற்ற நேரத்தில் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது இப்படிங்கிற மாதிரி சிந்தனை. தந்தை ஊரை விட்டு வீட்டை விட்டு போயிட்டாரு, நீங்க அது ஒரு சுதந்திரம். எப்படி வெள்ளைய இந்தியா விட்டு வெளியே போனதை விட தம்ம வாப்பா வந்து வீட்டை விட்டு வெளியே போயிட்டாருன்னா அது பெரிய சுதந்திரங்கிற அளவிற்கு தான் சமூகம் தந்தையை பற்றி பார்த்து இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியுது. ஆனால் உண்மையில் இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லுதா? இஸ்லாத்தினுடைய பார்வை என்னவா இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 பேருடைய தியாகத்தையும் சம அளவில் தான் இஸ்லாம் சொல்லித்தருது. என்ன தாய் பட்ட அந்த துக்கத்துக்கு ஈடுகணை கிடையாதுங்கிறதுனால தாய்க்கு ஒரு தனி உயர்வு அல்லாஹ் கொடுக்குறான். தாயுடைய இடத்தை யாரும் அடைய முடியாது, தாய் மாதிரி வேதனை அனுபவிக்க முடியாது. அந்த இன்னல்களையும் கஷ்டத்தையும் அல்லாஹ் தாய்க்கு தான் கொடுத்தான். அதனால தாய்க்கு ஃபர்ஸ்ட் கிரேடு, ஆனால் தந்தையுடைய கிரேடு குறைஞ்சதுன்னு கிடையாது. அதுவும் ஒரு முக்கியமானது என்பதை இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித் தருது. அதனால் நம்முடைய தந்தையை பற்றிய ஒரு தனி முக்கியத்துவத்தையும் மகத்துவத்தையும் நம்முடைய உள்ளத்தை நம்ம ஏற்றிக் கொள்ளணும். எந்த அளவுக்குன்னு பாருங்க, தாயாக இருந்தாலும் சரி, அதை விட குறிப்பாக தந்தை இந்த பொருளாதார ரீதியாக நமக்காகப்பட்ட கஷ்டத்தை வந்து யாருமே புரிந்து கொள்வதில்லை. எந்த அளவுக்குனா, ஒரு பெருநாள் தினம் வரும், அவர் கஷ்டப்பட்டு உழைத்து கடனை அடைப்பதற்கு பாடுபட்டுக்கிட்டு இருப்பார், வீட்டை சரி செய்வதற்கு பாடுபட்டு இருப்பார், பிள்ளைகளுடைய கல்விக்காக பாடுபட்டு கொண்டிருப்பார். இந்த நேரத்தில் கிடைக்கிற ஒரு 500, 1000, 2000 ஒரு குறுகிய தொகையை வந்து ஆரம்பத்தில் 6 மாச காலமாக சேர்த்து வைத்து கொண்டு வந்து பிள்ளைக்கு அந்த பெருநாள் நேரத்தில் ஒரு புத்தாடை வாங்கி கொடுப்பதற்காக படுகிற கஷ்டம் தந்தைக்கு தான் தெரியும், எந்த தாய்க்கும் தெரியாது. தாய் சர்வசாதாரணமாக ஒரு வார்த்தை சொல்லிட்டு போயிடுவாங்க, பெருநாள்லாம் வருது, ஊரில் எல்லா பிள்ளையும் புது ட்ரெஸ் போட்டுக்கிட்டு இருக்கு, என் பிள்ளை புது ட்ரெஸ் போடலைன்னா அது தப்பாயிருச்சே, நீங்கள் வாங்கி தான் கொடுக்கணும், பிள்ளைகளுக்கு ஜால்ரா அடிக்கிற மாதிரி ஒரு நிலையை கொண்டு வந்து விட்டு அந்த தந்தையினுடைய இதில் வந்து பெண்கள் யாருமே தப்பா நினைச்சக்கூடாது, நாங்களாம் முக்கியம் இல்லையான்னு. உங்கள் தந்தை இப்படி பாடுபட்டு இருக்காருன்னு நான் சொல்கிறேன். நாங்கள் முக்கியம் இல்லையா நீங்கள் நினைக்கிறதுக்கு இல்லை, உங்களுடைய தந்தையும் இப்படி தான் பாடுபட்டார், உங்களுடைய கணவர் மட்டுமல்ல உங்கள் தந்தையும் சேர்ந்து இப்படி தான் பாடுபட்டார் என்பதை புரிந்து கொள்ளணும். அப்போ அவங்க ஒரு நல்ல ஒரு ஆடையை கூட தந்தைமார்கள் போட்டது கிடையாது. என்னைக்காவது வச்சு பாருங்க, தாய்மார்கள் வந்து என்னன்னா, அதாவது பெண்கள் பொதுவாக
தன்னை அலங்கரித்துக் கொள்வதற்கு தனி முக்கியத்துவத்தை கொடுக்குறாங்க. தந்தைமார்கள் எந்த ஆணாவது தன்னை அலங்கரிக்க முக்கியத்துவம் கொடுக்குறானா? கல்யாணத்துக்கு முன்னாடி வரைக்கும் அலங்காரத்துக்கு தனி முக்கியத்துவம் உண்டு. ஆண் மாதிரி ஸ்டைல் காட்டுற ஆள் கிடையாது. நீங்க என்னதான் பெண் ஸ்டைல் காட்டுங்க, ஆம்பளை மாதிரி ஸ்டைல் காட்ட முடியுமா? காட்டலாம் முடியாது. அவன் போடுற ட்ரெஸ்ஸு, அவன் போடுற வாட்ச், அவன் போடுற கண்ணாடி, போடுற செருப்பு எல்லாம் ஹை லெவல்ல இருக்கும். என்னைக்கு அவன் திருமண வாழ்க்கையில போய் தனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துச்சுங்கிற நிலை வருதோ, தன்னுடைய ஸ்டைலெல்லாம் குறைத்து கொண்டு தன்னுடைய வாழ்க்கை முழுக்க முழுக்க தனது பிள்ளைகளுக்காக வேண்டி அர்ப்பணிக்கிற ஒரு சூழ்நிலைக்காக வேண்டி தந்தை மாறிவிடுவார். எந்த அளவிற்கு என்றால் நல்ல ஆடை இருக்காது, கிழிந்த ஆடைகளை போடக்கூடிய தந்தைமார்கள் உங்களுக்கு உண்டு, அப்படித்தானே? கிழிந்த ஆடைகளை போட்டு இருப்பார்கள், நல்ல உணவு சாப்பிட்டுருக்க மாட்டாங்க, வீட்டில் வைப்பாங்க உணவு, அவருக்கு பிடித்த ஒரு மீனோ ஒரு கறியோ ஒரு இறைச்சி ஏதோ ஒன்று இருக்கும். பிள்ளைகள் ஆசையோடு வந்து கேட்டுட்டாங்க, அவங்க சாப்பிட்டுட்டு தான் உட்காந்துருப்பாங்க. பிள்ளைங்க ஆசையோடு வந்து கேட்டுட்டாங்கிறதுக்காண்டி அதையும் தூக்கி மற்ற பிள்ளைங்க கையில் கொடுத்துட்டு பட்டினியோடு கடந்த பெற்றோர்கள் உண்டு, தந்தையர்கள் உண்டு, இல்லையா? இருக்காங்களா இல்லையா? யோசிச்சு பாருங்க. நீங்க போய் கேட்டு இல்லைன்னு சொன்ன ஒரு தந்தை, ஏதாவது ஒரு தந்தை உண்டா? ஒரு உணவு கேளுங்க, ஒரு ஆடையை கேளுங்க, ஒரு பொருளை கேளுங்க, நீங்க கேட்டு நான் தரமாட்டேன், நான் தான் அதை வைத்துக் கொள்வேன் என்று சொல்லக்கூடிய தந்தை உண்டா? தரமாட்டேன் என்கிட்ட இல்லைன்னு சொல்ற தந்தை உண்டு. என்கிட்ட இல்லை, அதனால் உனக்கு தர முடியலையே தவிர நான் வைத்துக் கொள்வேன் உனக்கு தரமாட்டேன்னு சொல்ற தாயும் அப்படி கிடையாது. நான் அதனால தாயை மட்டப்படுத்துறேங்கிறது கிடையாது, தாய் கிரேடு தனிதான். ஆனால் தந்தை ஒவ்வொருவரும் என்ன செய்வார்கள் என்று கேட்டால், பிள்ளையினுடைய சந்தோஷத்திற்காக வேண்டி தன்னைத்தானே பெருமளவில் வேதனைப்படுத்திக் கொண்டு உலகத்தில் வாழுகிற ஒரு ஜீவன் தான் இந்த தந்தை என்பதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்னும் சொல்வதாக இருந்தால், திருமணத்துக்கு முன்னாடி வரைக்கும் ஒரு ஆணுடைய கண்ணியம் எப்படி இருக்கும் தெரியுமா? ஒரு கடையிலேயோ ஒரு வியாபார ஸ்தலத்தில் வேலை பார்ப்பார், ஓனர் கோவப்பட்டு பேசிடுவார், நீ வேண்டாம் உன் வேலையை வேண்டாம் தூக்கி போட்டு வந்துடுவார். ஆம்பளையுடைய யதார்த்தம். ஒரு பெண் அப்படி வரமாட்டார். பெண்ணை வந்து என்னன்னா கடுமையான முறையில் சித்திரவதையே செய்தாலும் கூட பெண் தான் குடும்பத்தை காப்பாற்றணுங்கிற நிலை இருக்கும்போது பெண் வெளியே வரமாட்டான். ஆனால் ஒரு ஆண் திருமணத்துக்கு முன்னாடி எப்படி தெரியுமா இருக்கும்? வேலை பார்த்துக்கிட்டு இருப்பார், கொஞ்சம் கடுமையான வார்த்தை ஓனர்கிட்ட இருந்து வந்துருச்சுன்னு அதை பொறுத்து கொள்ளுகின்ற மனநிலை ஆணு கிடையாது. உலகத்தில் யதார்த்தமே அப்படித்தான். பெண்ணை விட ஆணுக்கு வந்து அதிகப்படியாக கோபம் வரும். அந்த கோபத்தை உடனே வெளிக்காட்டணுங்கிற அந்த கௌரவங்கிறது ஆணுக்கு ரொம்ப அதிகம். அதனால் என்ன ஒரு வேலையில் நிலைக்க மாட்டார். இந்த வேலை பார்க்கக்கூடிய நபர்களை பார்த்தீங்கன்னா, ஏன் அங்கே போகல, அவன் பேச்சு சரியில்லை, நம்மளை திட்டுறான், அவன்கிட்டலாம் வேலை பார்ப்பான், நான் வந்துட்டேன், இங்கே ஏன் போகல, இவன் சரியில்லை, சரியா சம்பளம் கொடுக்கல, எதையாவது ஒரு காரணத்தை சொல்லி விலகக்கூடியவர்கள். கல்யாணமாகி தனக்குன்னு ஒரு பிள்ளை வந்துருச்சுன்னு இங்க அவன் என்ன அவமானப்படுத்தட்டும், எவ்வளவு அசிங்கப்படுத்தட்டும், அந்த கடையை அந்த வியாபாரத்தை தொழிலை விட்டு விலகக்கூடாதுங்கிற மனநிலை இருப்பாங்க. ஏன்னா இப்ப நான் விலகிட்டா என் பிள்ளை நாளைக்கு சாப்பாடுக்கு வழி இல்லாம இருக்கும், சோத்துக்கு வழி இல்லாம இருக்கும். அந்த ஒரு காரணத்திற்காக வேண்டி இந்த வேலையை நான் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறதுக்காக வேண்டி பல அவமானங்களை உலகத்தில் சந்தித்த ஒரு ஜீவன் தந்தை. இதை யாருமே மறந்துட முடியாது, மறுத்தரவும் முடியாது. எங்க பாப்பா அப்படிலாம் கிடையாது, அந்த மாதிரிலாம் சொல்ல முடியாது. ஒரு பிள்ளையை காப்பாற்றுவதற்காக வேண்டி, கரை சேர்ப்பதற்காக வேண்டி, ஒழுக்கத்தோடு நடத்த வேண்டும் என்பதற்காக வேண்டி உலகத்தில் அவ்வளவு கஷ்டத்தை பட்டவர்கள் தந்தைமார்கள் தான். ஒவ்வொரு பெண்ணும் ஆணும் புரிந்து கொள்ளுங்கள், உங்கள் தந்தை சாதாரண மக்கள் மனிதர்கள் கிடையாது. உங்களுக்காக வேண்டி இறைவன் தந்த மகத்தான அருள்கொடைகளில் ஒன்றுதான் தந்தை. அதே நேரத்தில் வந்து என்னன்னா, பிள்ளைகளை அடிக்கக்கூடிய விஷயத்துல தாயை விட தந்தைக்கு தான் அதிகமான கவனத்தோடு எடுத்து அடிப்பாங்க. இந்த அடிக்கிற விஷயத்தை அடிச்சதுக்கு அப்புறம் தந்தையினுடைய துடிப்பு வந்து என்னன்னா எந்த பெண்ணும் உணர்ந்து கொள்ள முடியாது. பிள்ளையை அடிச்சிட்டு வேதனைப்பட்டு அதாவது பாடுபடுத்தக்கூடிய சேட்டை பண்ணக்கூடிய பிள்ளை போட்டு அடிச்சிருவாரு. அடிச்சதுக்கு அப்புறம் அந்த பிள்ளை படுகிற துன்பத்தை விட கடுமையான துன்பம் யாருக்கு இருக்குன்னா தந்தையுடைய உள்ளத்துல தான் இருக்கும். அடிச்சிட்டோமே, புள்ள பதறிச்ச, அழுதுச்ச, வேதனை பட்டுச்ச, என்ன நினைச்சிருக்குமோ, எவ்வளவு துடிச்சிருக்குமோ, அந்த வேதனை நம்மளால் புரிந்து கொள்ள முடியலையே அப்படிங்கிற அளவிற்கு இவர் நொந்து நொந்து சாகக்கூடிய ஒரு மனநிலை தந்தை கிட்ட தான் உண்டு. இப்போ இது மாதிரி எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளோ விஷயங்கள் தெரியுமா இருக்கும். நீங்கள் ஆசைப்பட்டு வாங்கி உங்களுடைய ஒவ்வொரு பொருளையும் யோசிச்சு பாருங்க, அதில் உங்கள் தந்தையினுடைய ரத்தம் தான் இருக்கு, தந்தையினுடைய வேர்வை தான் இருக்கு, தந்தையினுடைய கஷ்டமும் கவலையும் எல்லாருடைய கஷ்ட கவலையும் சேர்ந்தது தான் உங்களுடைய பொருளாக அமைந்திருக்கதை தவிர, இன்றைக்கு நீங்கள் உடல் வைத்திருப்பது, அதில் ஆரோக்கியமான உடல் உறுப்புகளை வைத்திருப்பது, நல்ல வாட்ட சாட்டமான உடல் அமைப்பை வைத்திருப்பது, இது எல்லாவற்றுக்கும் பின்புலத்தில் உணவை கொடுத்த உங்கள் தந்தையை சாரும். உணவுக்காக போராடிய, உடைக்காக போராடிய, உங்களை எந்த ஒரு நேரத்திலும் சொத்துக்கள், அந்த சொத்தை சேர்த்து வைத்து விட்டு மௌத்தாகணுங்கிறத எல்லா தந்தையினுடைய எதிர்பார்ப்பு. யோசிச்சு பாருங்க, எல்லா தந்தையுமே சொத்தை சேர்க்கிறாங்கல்ல, அவங்க நல்லா இருக்கணும்னா, அவங்க நல்லா இருக்கணும்னா எதுக்கு அங்கே வெளிநாட்டில் போய் ஒன்றுக்கும் உதவாத ஒரு 5 ரூம்ல ஏன் தங்கணும்? எல்லா அப்பா அம்மாரும் அப்படித்தானங்க இருக்காங்க. பெரும்பான்மையாக சமூகத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமிய தந்தைமார்கள் வெளிநாட்டில் கடப்பதற்கான காரணம், என் புள்ள ஊர்ல சொகுசா இருக்கணும், என் புள்ள ஊர்ல பைக் வச்சிருக்கணும், கார் வச்சிருக்கணும், சைக்கிள் வச்சிருக்கணும், அவன் நல்லா படிக்கணும், உயர்ந்த இடத்துக்கு போகணும், அதுக்காக வேண்டி என்னை நானே வற்புறுத்திக் கொள்வேன் என்று வாழக்கூடிய ஒரு மகத்தான மனிதர்கள் இந்த தந்தைகள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளணும். நம்ம சொல்லி இன்னும் முடிக்கல.
நீங்க ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பார்த்தா தெரியும், எங்க அப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாரு, வேதனைப்பட்டிருக்கிறாரு அப்படிங்கிற சூழ்நிலை இது சொல்லி புரிய வைக்கக்கூடிய ஒரு காரியம் கிடையாது. ஒவ்வொருவரும் உணர்ந்ததை நீங்க யோசித்து பார்த்தாலே அதை தெரிந்து கொள்ள முடியும். அப்ப அப்படிப்பட்ட தந்தையை குறித்து இஸ்லாமிய மார்க்கம் எந்த அளவிற்கு பேசுகிறது என்றால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆனிலே சொல்கிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி ஹமலத்துஹு உம்முஹு வஹ்னன் அலா வஹ்ன் வஃபிஸாலுஹு ஃபி ஆமைனி அனிஷ்குர்லி வலிவாலிதைக இலையல் மஸீர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், மனிதனுக்கு அவனுடைய பெற்றோர்களை குறித்து நம்ம வலியுறுத்தி இருக்கிறோம். அதை வலியுறுத்தி இருக்கிறோம்னு சொல்லிட்டு தாயை பற்றி மட்டும்தான் அல்ல முன்னிலைப்படுத்தலாம். அவனுடைய தாய் இருக்கிறாளே சிரமத்தோடு சுமந்தாள், சிரமத்தோடு ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றான், உங்களுடைய தாய் தந்தைக்கும், முதல்ல எனக்கும் பிறகு உன் தாய் தந்தைக்கும் நீ நன்றி செலுத்த அப்படிங்கிறான். ஏன் தாயை மட்டும் பத்தி பேசினான், தந்தையை பத்தி மட்டும் பேசல? ஏன் யாருக்கா தெரியுமா? தாயை பத்தி மட்டும் பேசியிருக்கான். சிரமத்தோடு சுமந்தாள், சிரமத்தோடு ஈன்றெடுத்தாள் அப்படின்னு சொல்லிட்டு தாய் தந்தைக்கு நன்றி செலுத்துங்கிறான். எனக்கும் செலுத்து, தாய் தந்தைக்கும் நன்றி செலுத்து அப்படிங்கிறான். ஏன் தாய் தந்தையை பத்தி பேசலாம்? 10 மாசமா? தாயினுடைய, அதாவது தாய் தந்தைக்கு நன்றி செலுத்தணும், ஆனா தாயை பத்தி மட்டும் தான் பேசுறான். ஏன்? அப்ப தந்தை முக்கியம் இல்லையா? சரி சரி, பயானுங்கிறது கேள்வி நிகழ்ச்சியா இருப்போம். சரி, அதனால கிடையாது. அது என்ன காரணம்னா, அந்த தாய் சிரமத்தோடு சுமந்தாள் அப்படிங்கிறது பிள்ளைக்கு தெரிஞ்சிருக்காது. நம்ம பார்க்கல, இல்லை நம்ம அம்மா நம்மளை சுமந்தது நீங்க யாராவது பார்த்தீங்களா? ஒவ்வொரு ஆள் நம்ம பார்க்கல. நம்மளை சிரமத்தோடு ஈன்றெடுத்தாளுங்கிறத நம்ம பார்த்தோமா? பார்க்கல. இந்த 2 காரியத்தை நீங்க பார்க்கவே இல்லைங்கிறால் நினைவுபடுத்துறோம். உன் தாய் சிரமத்தோடு சுமந்தாள், உன் தாய் சிரமத்தோடு ஈன்றெடுத்தாள். அதுக்கப்புறம் நடக்கிற எல்லா தியாகத்திலும் தாயும் உண்டு, தந்தையும் உண்டு. அதனால அது உனக்கு சொல்ல வேண்டியது இல்லை, நீ பார்த்தே தெரிஞ்சிருப்ப. உங்க வாப்பா எவ்வளவு கஷ்டப்பட்டாருன்னு உனக்கு தெரியும், உங்க அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு உனக்கு தெரியும். அதை சொல்ல வேண்டியது இல்லை. அதனால் உன் தாய் தந்தைக்கு நீ நன்றி செலுத்து என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பேசுகிறான். இஸ்லாமிய மார்க்கம் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து எந்த அளவிற்கு பேசுகிறது என்றால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு நபிமொழி, இப்னு மாஜாவினுடைய 3663வது நபிமொழி. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் வாலிது அவுசத்து அபுவாபுல் ஜன்னா. தந்தைமார்கள் இருக்காங்களே, இப்போ நம்ம சொல்லக்கூடிய எல்லா செய்தி தந்தையை பற்றி மட்டும்தான். தாயை பற்றி அதிகமாக நம்ம சமூகத்தில் பேசப்பட்டிருக்கு. அதனால தந்தையை பற்றி மட்டும் சொல்லப்படுகிற செய்தியாக நம்ம தொகுத்து கொடுக்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் வாலிது அவுசத்து அபுவாபுல் ஜன்னா. தந்தைமார்கள் இருக்கிறாங்களே, சொர்க்க கதவுகளின் நடுக்கதவுனாங்க. சொர்க்கத்தில் 7 கதவு இருக்கு, அதுல நடுக்கதவு எது என்றால் உன் தந்தை தான் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லிட்டு அடுத்து சொல்றாங்க, வா அதிய ஸாலிகல் பாப் அவ் இஹ்ஃபில்ஹா. அல்ல, அந்த கதவை திறப்பதும் மூடுவதும் உன்னுடைய கையில் இருக்கு. அந்த கதவை நீ விரும்பினால் திறந்துக்க, அந்த கதவை நீ விரும்பினால் மூடிக்கொள், அது உன் கையில தான் இருக்கு. உன் தந்தை என்பவர் சொர்க்கத்தினுடைய கதவுகளில் நடுக்கதவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த சிறப்பை தாய்க்கு கூட கொடுக்கல. தாய் மிகச்சிறந்த பெண் தான். தாய் என்னன்னா ஒவ்வொரு ஆணுக்கும், ஒவ்வொரு பெண்ணுக்கும், ஒவ்வொரு பிள்ளைக்கும் மிக பெருமளவில் நெருக்கத்தோடு உண்டான உறவு தான். ஆனால் தந்தையை பற்றி அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லும் போது என்ன சொல்றாங்கன்னா, உங்களுடைய தந்தை சொர்க்க கதவுகளின் நடுக்கதவு என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. அதே போன்று நீங்கள் திருக்குர்ஆனிலே ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னு வைங்க, ஒவ்வொரு ஆணும் தன்னுடைய 40வது வயதை அடையும் போது நடக்கக்கூடிய அந்த மனநிலையை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஏன் 40 வயசு அல்லாஹ் சொல்றான் தெரியுமா? தன்னுடைய தந்தையினுடைய மகத்துவத்தை ஒருவன் இப்போ புரிந்து கொள்ள முடியாது. 20 வயசுலாம் புரிய முடியாது, 25 புரிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு திருமணமாகி அவன் பிள்ளைகளை பெற்றெடுத்து ஒரு 40 வயதை அடையும் போது அவனுடைய பிள்ளைகளை எல்லாம் ஒவ்வொரு தந்தை பார்த்தால் அந்த நேரத்தில் புரிந்து கொள்வார்கள் என்று சொல்லி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிறான். குர்ஆனில் 46வது அத்தியாயம் 15வது வசனத்தில் பேசுகிறான், வவஸைனல் இன்சான பிவாலிதைஹி இஹ்சானன். மனிதனுக்கு அவருடைய தாய் தந்தைக்கு நன்மை செய்யுமாறு நாம் வலியுறுத்தி இருக்கிறோம். ஹமலத்துஹு உம்முஹு குர்ஹன் வவதஅத்துஹு குர்ஹா. சிரமத்தோடு தான் அவனை அந்த தாய் சுமந்தாள், சிரமத்தோடு தான் ஈன்றெடுத்தாள். வஹம்லுஹு வஃபிஸாலுஹு 30 ஷஹ்ரன். 30 மாதங்கள் சுமப்பதும் அதோடு பால் குடியை மறக்க செய்வது 30 மாதங்கள். சுமக்கிறது 24 மாதம், 2 வருஷம். அதாவது சுமப்பது 10 மாதம். அதுக்கப்புறம் என்னன்னா 24 மாதங்கள் ஏறத்தாழ அந்த நேரத்தில் என்னன்னா பால் குடி கொடுக்கக்கூடியது. அதனால 30 மாதம் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லிவிட்டு அடுத்து சொல்றான், ஹத்தா இதா பலக அஷத்தஹு வ பலக 40. அவன் 40 வயதை ஒரு ஆண் அடையும் பொழுது அவன் அல்லாஹ் இடத்தில் கேட்கிறானாம்,
قال ربي أوزعني أن أشكر نعمتك التي أنعمت علي وعلى والدي وأن أعمل صالحا ترضاه وأصلح لي في ذريتي إني تبت إليك وإني من المسلمين. ஒரு அடியான் அல்லாஹ்விடத்தில் கேட்கிறான் பாருங்க, ரப்பி அவுஸிஅனி அன் அஷ்குர நிஅமத்தக அல்லதி அன்அம்த அலைய, இறைவா நீ எனக்கு செய்த அருள் கொடைக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துவதற்கு எனக்கு உதவி செய். அடுத்து கேட்கிறாரு, வ அலா வாலிதைய, என்னுடைய பெற்றோர்களாக இருந்த தாய் தந்தையர்கள் அவர்களுக்கு நீ செய்த அருள் கொடைக்கு நான் நன்றி செலுத்தணும். அவங்க செய்யாம கூட இருந்திருக்கலாம், அந்த இதை என் மீது நீ சாட்டு, நான் அதற்கு நன்றி செலுத்துகிறேன், என் தாய் தந்தைக்காக வேண்டி நான் உன்னிடத்தில் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லி வான் ஆமல சாலிஹன் தர்தா, நீ எதை புரிந்து கொள்வாயோ அப்படிப்பட்ட அமலை செய்யக்கூடிய பாக்கியத்தை நீ எனக்கு தா. வா அஸ்லிஹ் லி ஃபி துர்ரியத்தி, எங்கள் பிள்ளைகளை எங்களுடைய சந்ததிகளை நீ சீரானவர்களாக மாற்று. இன்னி துபுத்து இலைக்க வ இன்னி மினல் முஸ்லிமீன், நான் உன்னிடத்தில் மன்னிப்புக்கு தேடுகிறேன், உன்னை வணங்கக்கூடிய முஸ்லிம்களில் ஒருவனாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு அடியான், யார் இது, பெண் கிடையாது, ஆணை பத்தி தான் எல்லாம் பேசுறான். ஆண் தான் அந்த தந்தையினுடைய முழுமையான சுமையை, கஷ்டத்தை, கவலையினுடைய முழு பரிணாமத்தையும் பார்க்கக்கூடிய இடத்தை 40 வயதுல ஒரு ஆண் அடைவான். அப்படி அடையும் போதுதான் எங்க வாப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் எல்லாம் என்பதை புரிந்து அந்த நேரத்தில் அவன் கேட்க ஆரம்பிப்பான், இறைவா நீ எனக்கு செய்த அருள் கொடைக்கு நான் உனக்கு நன்றி செலுத்துகிறேன், அதே போன்று என் தாய் தந்தைக்கு நீ என்னெல்லாம் அருள் கொடை செய்தாயோ அதற்கும் நானே நன்றி செலுத்துகிறேன், இந்த வாய்ப்பை தாய் என்று சொல்லி ஒவ்வொரு அடியாரும் அல்லாஹ்விடத்தில் இப்படி துவா செய்வார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறான். அப்போ அதுக்கு அதனுடைய கஷ்டத்தை ஒரு குறிப்பிட்ட நேரம் கழித்தான் புரிந்து கொள்வார்கள். இதுல என்ன துரதிருஷ்டம்னா, தந்தையினுடைய முக்கியத்துவத்தை ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ புரிந்து கொள்ளும் போது தந்தை நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இதுதான் பிரச்சனை. நம்ம புரிந்து கொள்ளும் போது தந்தை நம்ம கூட இருக்க மாட்டார், அவர் அல்லாஹ்விடத்தில் சென்று இருப்பார், மௌத்தா இருப்பார். அப்ப அதற்கு முன்பாக புரிந்து கொண்டு, நீங்கள் புரியவே இல்லைனாலும் சரி இந்த நன்றி செலுத்துவதை கண்டிப்பா செய்யுங்க. அதை நீங்கள் செய்துவிட்டால் அவருடைய மௌத்துக்கு அப்புறம் உங்களுக்கு ஒரு காலம் புரியும், நம்ம கரெக்டாக தான் நன்றி செலுத்தி இருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய இடத்தில் நீங்கள் இருப்பீர்கள் என்று சொல்லி இறைவன் திருக்குரானில் சொல்லக்கூடிய அறிவுரை நம்மால் பார்க்க முடிகிறது. இப்போ இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக நமக்கு என்ன, தந்தையினுடைய மார்க்க விஷயமாக, தந்தையினுடைய கண்ணிய விஷயமாக நமக்கு அதிகமாக ஏவி இருக்கிறது. எந்த அளவிற்கு என்றால், ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் நடந்த சில தந்தைமார்களுடைய சம்பவத்தை பாருங்க. அப்துல்லா பின் ஜாபிர் பின் அப்துல்லா என்ற ஒரு நபித்தோழர், ஒரு இளைஞர். அந்த இளைஞர்கிட்ட அவருடைய வாப்பா அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க கேட்கறாங்க. 2 பேருமே சஹாபி தான். அப்துல்லா அவருடைய தந்தையும் சஹாபி, அவருடைய மகன் ஜாபிர் ரதியல்லாஹு அவங்களும் சஹாபி. இந்த அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய செய்தி, இந்த செய்தி புகாரியுடைய 1351வது நபிமொழி 1351 இந்த நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஜாபிரின் ரதியல்லாஹு அவர்கள், ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் வழியாக அறிவிக்கப்படுகிறது, லம்மா ஹதர அஹதுன் தஆனி அபி, லம்மா ஹதர உஹதுன் தஆனி அபி மினல் லைல், உஹது போருக்கு முந்தைய நாள் இரவு பொழுது என்னுடைய தந்தை என்னை அழைத்தார். அழைத்தவர் சொல்கிறார், ஃபகால மா அரானி இல்லா மக்தூலன் ஃபி அவ்வளி மை யுக்தலு மின் அஸ்ஹாபி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாளைய தினத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு நடக்கக்கூடிய அந்த போர்க்களத்தில் கொல்லப்படுவார்கள் சிலர், அதுல முதல் ஆளாக நான் கொல்லப்படுவேன் என்று நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். நாளைக்கு உஹது போர் நடக்க போகுது, அதுல ஃபர்ஸ்ட் என்னை தான் கொல்லுவாங்களோ, அந்த எதிரிகளால் நான் கொல்லப்படுவேனோ என்று நான் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஒ இன்னி லா அத்ருக்கு பாதி அஅஸ்ஸ அலைய மின்க கைர நஃப்ஸி ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த உலகத்தில் ரசூலுல்லாஹ்வை தவிர எனக்கு அதிக கண்ணியம் வாய்ந்த ஒருவர் இருக்கிறார் என்றால் ஜாபிர் அது நீதான். ஒரு வாப்பா பிள்ளைய பத்தி பேசுற வார்த்தையை பாருங்க. அங்க அப்துல்லா வெளியே சொல்லிட்டார், இங்க எந்த வாப்பாவும் சொல்லல, அவ்வளவுதான் விஷயம். எல்லா தந்தைமாருக்கும் இந்த உலகத்தில் அதிக கண்ணியம் உள்ளவர்கள் யார் என்றால் பிள்ளைகள் மட்டும்தான். என் பையன், என் பொண்ணு என்ற அந்த ஒரு பெருந்தன்மை தான் எல்லா தந்தைமாருடைய உள்ளத்தில் இருக்காது. அப்துல்லா ரதியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ரசூலுல்லாவை தவிர, ரசூலுல்லாவை சேர்த்துக்கிட்டேன், ரசூலுல்லாஹ் தான் எனக்கு முதல்ல முக்கியம், ரசூலுல்லாவை தவிர இந்த உலகத்திலேயே எனக்கு அதிக கண்ணியமானவர்கள் என்று ஒருவர் இருந்தால் ஜாபிரே அது எனக்கு நீ மட்டும்தான் என்று சொல்லிவிட்டு அவர் பேச ஆரம்பிக்கிறார் பாருங்க. அவர் சொல்லுகிறார், அலைய தைனன், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கு, நாளைக்கு போர்கள் நடக்க போது, நான் கொல்லப்பட்டுவேன் நான் நினைக்கிறேன், ஆசையும் பட்டு கொண்டிருக்கிறேன், எனக்கு கொஞ்சம் கடன் இருக்கிறது, சக்தி அதை கொஞ்சம் நீ அடைச்சிரு, நீ முடிஞ்ச அளவுக்கு அதை எப்படியா சிரமப்பட்டு அந்த கடனை நீ அடைத்து விடு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து சொல்றாரு, வஸ்தௌசி பி அஹ்வாதிக கைரன், சில சகோதரிகளை நான் விட்டுட்டு போறேன், நான் உனக்கு நிறைய பொறுப்பு சாட்டுறேன், என் கடனையும் உன்கிட்ட கொடுக்குறேன், உனக்கு நிறைய தங்கச்சிமார்கள் சில பேர் இருக்கிறாங்க, அவர்கள் விஷயத்திலும் நான் உனக்கு என்ன அறிவுரை சொல்கிறேன், அவர்கள் விஷயத்தில் நீ நல்ல முறையில் நடந்து கொள் என்று சொல்லி மறுநாள் காலை உஹது யுத்தத்திலே கலந்து கொள்கிறார். இவர் எதிர்பார்த்தபடி முதல் ஆளாக இவர் தான் கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்படுகிறார் அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள். பிறகு அதனுடைய தொடர்ச்சியை ஜாபிர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, அந்த பிள்ளைக்கு வாப்பா மேல இருந்த பற்ற பாருங்க. இப்ப வாப்பா மௌத்தாயிட்டார், மௌத்தானதுக்கு அப்புறம் ஃபகான அவ்வள கத்தீல்,
நான் அடுத்த நாள் முதல் ஆளாக கொல்லப்படுவது என்னுடைய தந்தையாகத்தான் இருந்தார். அந்த உஹது போர்க்களத்தில் கொல்லப்பட்டது 70 பேர். அதுல வந்து 2 பேரா சேர்த்து ஒரு கபரில் அடக்கம் பண்றாங்க ரசூல்லா. ஒவ்வொரு ஆளுக்கு தனித்தனி குழி வெட்ட முடியாது, 35 குழியை வெட்டுங்க, 2 பேரா போட்டு 70 பேர் அடக்கம் பண்ணிருங்கன்ட்டாங்க ரசூல்லா. அதுல என் தந்தையோடு ஒருவர் அடக்கம் செய்யப்படுகிறார். இவர் சொல்றாரு பாருங்க, சும்மலம் தத்தீப நப்சி அன் அத்ருகஹு மஅல் ஆக்ரா. என் தந்தையோடு இன்னொரு நபரை அந்த கபரில் வைக்க எனக்கு விருப்பம் இல்லை. நீங்க வாப்பா கூட இன்னொரு நபர் கபரில் இருப்பதில் எனக்கு விருப்பம் இல்லை என்று சொல்லிவிட்டு அவர் சொல்றாரு, ஒரு 6 மாதங்கள் கழித்து என்னுடைய தந்தையினுடைய பிரேதத்தை நான் தோண்டி எடுத்தேன். அவருடைய காதை தவிர வேறு எந்த ஒரு உடல் உறுப்பும் அழுகாமல் இருந்தது. அப்படியே அன்றைய தினத்தில் கொல்லப்பட்டவரை போன்றவர் இருந்தார். நான் வேறொரு இடத்தில் அவருக்காக வேண்டி கபர்குழியை தோண்டி அவருடைய பிரேதத்தை நான் அடக்கம் செய்தேன் என்ற செய்தியை புகாரியில் 1351வது நபிமொழியாக நம்மால் பார்க்க முடியுது. இதுல என்ன விஷயம் அப்படின்னா, வாப்பா புள்ள மேல எவ்வளவு ஒரு அன்புல வச்சிருக்காரு பாருங்க. இந்த உலகத்திலேயே எனக்கு பிடித்த ஒரு நபர், ஒரு கண்ணியமான நபர் என்றால் மகனே ஜாபிரே, அது நீ மட்டும்தான். வேற யாரும் எனக்கு பிடிக்காது, வேற யாரும் எனக்கு நேசத்துக்குரியவர் கிடையாது. அதே மாதிரி வாப்பா மௌத்தாகிறார், தன் தந்தையோடு இன்னொரு நபர் கபரில் இருப்பது விருப்பம் இல்லை. இன்னொரு நபர் எங்க வாப்பா கூட இருக்கிறது எனக்கு விருப்பம் இல்லை. நான் தோண்டி என் தந்தையை 6 மாதங்கள் கழித்து அவரை தோண்டி எடுத்து வேறொரு கபரிலே வைத்து அடக்கம் செய்தேன் என்ற செய்தியை எல்லாம் நம்மால் புகாரில பார்க்க முடியுது. புள்ள தந்தை மீது கொண்டிருந்த பற்று, இன்னைக்கு இது மாதிரியான பற்றுகளை எல்லாம் பிள்ளைங்க விஷயத்துல பார்க்க முடியாது. வாப்பா எப்ப மௌத்தாவாருங்கிற எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் உண்டு. எல்லா பிள்ளையுமே எப்படின்னா, வாப்பா வந்து படுக்கையில் விழுந்துடக்கூடாது, ரொம்ப சிரமம் போயிடும். யாருக்கு சிரமம்? அவருக்கு சிரமம். யாருக்கு சிரமமா? பிள்ளை பெற்றவருக்கு சிரமமா. அதனால கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டா நல்லா இருக்கும். இதை எதிர்பார்க்கக்கூடிய பிள்ளைகள் தான் சமூகத்தில் இருக்கிறாங்க. என்ன காரணம்? சிரமம் பெற்றவங்களுக்குலாம் கிடையாது. சரி, நீங்க நல்ல முறையில் கவனிச்சுட்டா அவங்களுக்கு இன்னும் 10 வருஷம் வாழ கூட தோணும். படுக்கையில் கிடக்குறாங்கல்ல, நீங்க பெர்ஃபெக்டா கவனிச்சிட்டீங்கன்னு வைங்க, மருத்துவ ரீதியாக, அன்பு ரீதியாக, உணவு ரீதியாக, நீங்கள் கரிசனையோடு பேசுகின்ற வார்த்தை ரீதியாக கவனித்தால் இன்னும் 10 ஆண்டுகள் படுக்கையில் கிடப்பதற்கும் எந்த ஒரு ஆணுக்கும் பயமெல்லாம் கிடையாது, தைரியமாக இருக்க தயார். ஆனால் என்னன்னா, அவர்களை கவனிப்பதற்கு எந்த பிள்ளைக்கும் மனசு கிடையாது. மலத்தை அள்ளிக்கொண்டு ஜலத்தை அள்ளிக்கொண்டு அவர்களை தொடைத்து குளிப்பாட்டி வைப்பது பெரும்பாடு. அதையெல்லாம் நம்மளால் கவனிக்க முடியாது என்ற எதிர்பார்ப்பில் தான் இன்றைக்கு பலரும் தன் தந்தையினுடைய மரணத்தை வெளியே சொல்லல, எதிர்பார்க்கக்கூடிய நிலையில் இருக்காங்க. தந்தையினுடைய முக்கியத்துவத்தை தெரியல, அதனுடைய மகத்துவத்தை எந்த ஒரு பெண்ணும் எந்த ஒரு ஆணும் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு இடத்துல இல்லை. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவத்தை பாருங்க. ஒரு பெண்மணிங்க இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி அஹ்மதுடைய 3049வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. அன்னை இம்ராத்தன், ஒரு பெண்மணி, மின் ஹஸம் என்ற கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி, சஅல்தி நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபி ஹஜ்ஜத்தில் விதா. ஹஜ்ஜத்தில் விதா, ரசூலுல்லாஹ் இறுதி ஹஜ்ஜுக்கு போறாங்களே அந்த நேரத்தில் ஹஸம் கோத்திரத்தை சார்ந்த ஒரு பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க. என்ன கேட்கறாங்கன்னா, ஓ ஃபதுல் இப்னு அப்பாஸ் ரதீஃப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஃபதுல் இப்னு அப்பாஸ் என்ற நபி தோழர் ரசூலுல்லாஹ்க்கு பின்னாடி இருக்கிறாங்க ஒட்டகத்துல. அந்த பெண்மணி ரசூலுல்லாஹ்ட்ட கேட்கறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே, இன்ன ஃபரீதத்தல்லாஹி ஃபில் ஹஜ்ஜி அலா இபாதிஹி அதரக்து அபி ஷைഖன் கபீர். எங்க வாப்பா முதுமை பருவத்தில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹஜ்ஜை கடமையாக்கி விட்டான். அதாவது என்ன விஷயம்னா, இப்ப திடீர்னு கடமை ஆகல. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்தில் தான் ஹஜ் செய்யணுங்கிற அந்த கடமையை குறித்து சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் முதல் ஹஜ்ஜுக்கு போறாங்கல்ல, அப்ப ஹஜ்னா என்னங்கிறது இப்பதான் நமக்கு தெரியும். அந்த நேரத்தில் என்னுடைய தந்தையோ வயது முதிர்ந்தவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணி சொல்றாங்க, லா யஸ்ததிஉ ஐ யஸ்தம்சிக அலல் ராஹிலா. எங்க வாப்பா ஒட்டகத்தின் மீது உட்காருவதற்கு கூட தாக்கத்தில். எங்க வாப்பா வயது முதிர்ந்தவர், தூக்கி ஒட்டகத்தில் உட்கார வைப்பதற்கு கூட தாக்கத்தில், அவர் உட்கார்ந்த கீழே விழுந்துருவார். அப்படி ஒரு சூழ்நிலையில் என்னுடைய தந்தை இருக்கிறார். அஃப அஹுஜ்ஜ அன்ஹு, அவருக்காக வேண்டி நான் ஹஜ் செய்யலாமா அப்படின்னு ஒரு பெண்மணி கேட்கிறாங்க. தந்தை மீது கொண்ட பாசத்தை பாருங்க. இங்க வந்து என்னன்னா, அந்த நேரத்தில் ஒரு பெண் எப்படி சொல்லியிருக்கலாம், உங்களுக்கெல்லாம் கடமையெல்லாம் கிடையாது, நீங்க அல்லாஹ்னு வீட்டுக்கு போங்க, நமக்கு தேவை கிடையாது. ஆனால் தந்தையினுடைய மறுமை எதிர்பார்ப்ப ஒரு பெண் நேசிக்கிறார். எங்க வாப்பா இப்ப மௌத்தாயிட்டாங்கன்னா அவங்களுக்கு இந்த நன்மை கிடைக்காம போயிடும். நம்ம ரசூலுல்லாஹ்ட்ட கேட்டு பார்ப்போமே, ஒருவேளை நான் ஹஜ் செய்து அது என் தந்தைக்கு நன்மையாக கிடைத்தால் என் தந்தை சொர்க்கம் போக ஒரு வாய்ப்பு. ஹஜ் சாதாரண ஒரு அமல் இல்லையே, சரியான முறையில் அந்த ஹஜ்ஜை செய்து விட்டால் சொர்க்கத்தை தவிர வேறு கூலி இல்லைங்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்று பிறந்த பாலகனை போன்று மாறிவிடுகிறார்கள் என்று சொன்னாங்க. எங்க வாப்பாக்கு இது கிடைக்கணும், ஆனால் இந்த நேரத்தில் அவர் முதுமை பருவத்தில் இருக்கிறார், போக முடியாத ஒரு சூழ்நிலை. நபிகளாட்ட கேட்போன்னு கேட்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நாம் ஆமா ஹுஜ்ஜி அன் அபீக்க, உங்க வாப்பாக்காக நீ ஹஜ் செய்யுனாங்க. ரசூலுல்லாஹ் காட்டி தராங்க, உங்க வாப்பாக்காக நீங்க ஹஜ் செய்யுமா, நீ செய்யக்கூடிய ஹஜ் உங்க வாப்பாவுக்கு நன்மையை பெற்றுத்தரும் என்றார்கள். அப்ப மார்க்கம் வந்து என்ன, பிள்ளைகள் தன் தந்தை விஷயத்தில் அன்றைய காலத்தில் சஹாபிய பெண்மணிகள் கூட தன் தந்தையினுடைய மறுமை பலனை எதிர்பார்க்கக்கூடிய இடத்துல இருந்தாங்க.
இன்னைக்குள்ள சூழ்நிலை தந்தை என்ன ஒரு அலட்சிய போக்கு, ஒரு கேவலமாக தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் தள்ளப்பட்டிருக்கிறோம். அதே போன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் நடந்த இன்னொரு சம்பவம், இது முன்னாடியே உங்களுக்கு நம்ம நினைவுபடுத்தி இருக்கிறோம், இருந்தால் இந்த செய்தி நம்ம சொல்றோம். அண்ணா அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள், அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் வழியாக அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி, அன்ன ரஜுலன், ஒரு மனிதர், மினல் ஆராபி லக்கியஹு பி தரீகி மக்கா, மக்காவுடைய பாதையில் ஒரு கிராமவாசி வந்து கொண்டிருக்கிறார், நடந்து வரார். அவருக்கு சரியான முறையில் செருப்பு இல்லை, தலைப்பாகை இல்லை, அதே மாதிரி ஒரு வாகனம் இல்லை, மக்கா பாலைவனத்தில் அந்த பகுதியில் நடந்து கொண்டு வருகிறார். அப்போ அந்த நேரத்தில் இந்த இப்னு உமர் ரதியல்லாஹு, உமருடைய மகன் இப்னு உமர், அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு அவர்கள் ஃபஸல்லம அலைஹி அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் அந்த கிராமவாசிக்கு சலாம் சொல்கிறார். சொல்லிவிட்டு வா ஹமலஹு அலல் ஹிமார் அலா ஹிமாரின் கான எர்கபுஹு, தன்னுடைய கழுதையை விட்டு இறங்கி தனது கழுதை அந்த ஆராபிக்கு, அந்த கிராமவாசிக்காக வேண்டி கொடுக்கிறார். கொடுத்துட்டு சொல்றாரு, வா ஆத்தாஹு ஐமாமத்தன் கானத் ஆலா ரஸிஹி, தனது தலையில் இருக்கக்கூடிய தலைப்பாகையை கலற்றி அந்த கிராமவாசி கொடுக்கிறார். தலை கடுமையான வெயில் அடிக்குதுல, உஷ்ணமாவுமே, அப்போ அவருக்கு கொஞ்சம் வேதனையா இருக்கும். தனது தலைப்பாகை எடுத்து கலட்டி கொடுக்கிறார். தான் பயணித்து கொண்டிருந்த கழுதை எடுத்து கொடுக்கிறார். அவர் எவ்வளவு வேதனைப்பட்டு அவர் மதீனாக்குள்ள போகணும் என்று சொல்லி தன்னுடைய கழுதை, தன்னுடைய தலைப்பாகியத்தை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும்போது பக்கத்தில் இருந்த நபர்கள் சொல்றாங்க, யாருன்னா இப்னு தீனார், இப்னு உமருடைய நெருங்கிய தோழர்கள் உள்ள தாபீன்ல ஒருத்தர், அவர் சொல்றாரு, ஃபகுல்னா லஹு, நாங்க அப்துல்லா பின் உமருக்கு சொன்னோம், அஸ்லஹக அல்லாஹ், அல்லாஹ் உங்களை சீர்படுத்தட்டும், உங்கள் பாதையை லேசுபடுத்தட்டும். இன்னகுமுல் ஆராபியும், அவர் ஒரு சாதாரண கிராமவாசி, இவருக்கு பெருசா கொடுக்கணும்லாம் கிடையாது. ஒரு மிசாபர் ஒருத்தர் வராரு, சொத்து பத்திரத்தை கொடுக்கணும் அவசியமா? பிள்ளைக்கு கொடுத்தா நியாயம், நம்ம வளர்ப்பு பிள்ளை கொடுத்தா கூட நியாயம், அது மார்க் அடிப்படையில் கூடாதுதான், கூட இருக்குதுங்கிற அடிப்படையில் கொடுத்தாலும் அது நியாயம். ஒரு மிசாஃபருக்கு கொடுக்கலாமா? ஒரு யாசகம் கேட்கக்கூடிய ஒரு ஃபக்கீருக்கு கொடுக்கலாமா? அப்படி கேட்போம்ல. அதே மாதிரி ஒரு ஆராபி, அவருக்கு நீங்கள் இப்படி எல்லாம் கொடுக்கிறீர்களே, ஃபஇன்னஹும் யர்தௌன பில் யஸீர், அற்பமானதை ஏற்றுக்குவாங்களே, நீங்க சின்னதை கொடுங்களேன், ஒரு பேர்ச்சம்பழத்தை கொடுங்க வாங்கிக்குவாங்க. அப்படிப்பட்ட மனிதருக்கு ஒரு கழுதை தூக்கி கொடுக்குறீங்க, தலைப்பாகை கலட்டி கொடுக்குறீங்களே அப்படிங்கும்போது அப்துல்லா பின் உமர் ரதியல்லாஹு சொல்றாங்க, ஃபகால அப்துல்லா ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், இன்ன அபா ஹாதா கான உத்தன் உமர் இப்னு கத்தாப், என் தந்தை உமர் இப்னு கத்தாபுக்கு இந்த ஆராபியுடைய தந்தை நெருங்கிய தோழர், ரொம்ப உற்ற நண்பர்கள், மிக நெருக்கத்தில் இருந்தவர்கள். எங்க வாப்பாக்கு ஒரு வாப்பான ரொம்ப பிடிக்கும், அவ்வளவு நெருக்கத்தில் வாழ்ந்தவர்கள் என்று சொல்லிவிட்டவர்கள் சொல்கிறார்கள், ஃபஇன்னி சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹ்விடத்தில் நான் கேட்டிருக்கிறேன், இன்ன அபர்ரல் பிர்ர சிலத்துல் வலது அஹ்ல உத்த அபிஹி, இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த நன்மைகளில் மேலான நன்மை என்று ஒன்று இருந்தால், தன் தந்தையினுடைய மரணத்திற்கு பிறகு தந்தையுடைய நேசர்களோடு சேர்ந்து அவர்களோடு வாழக்கூடிய இந்த வாய்ப்பு இருக்குது, இதுதான் ஒருவர் தன் தந்தைக்கு செய்கிற ஆக உயர்ந்த நன்மை என்றார்கள். இந்த ரசூல்லா சொல்றாங்க, உங்க வாப்பாவுக்கு நீங்கள் செய்யக்கூடிய, ரசூல்லா அங்க தந்தை தான் குறிப்பிடுறாங்க, தாயை கூட குறிப்பிடலை, ஆனால் தாய் தந்தைக்கு பொதுவான சட்டம் தான். நபிகளார் சொல்கிறார்கள், உங்கள் தந்தைக்கு செய்யக்கூடிய மிகச்சிறந்த பணிவிடை என்ன தெரியுமா? மிகச்சிறந்த நன்மை என்ன தெரியுமா? அவர் மரணித்தே இருந்தாலும் சரி, அவருக்கு யாரையெல்லாம் ரொம்ப பிடிக்குமோ, ரொம்ப நேசத்திற்குரியவராக யாரெல்லாம் இருக்கிறார்களோ அவர்களிடத்தில் நல்ல முறையில் ஒட்டலி அபிக்க, உன்னுடைய தந்தையினுடைய நேசத்தை நீ வெளிப்படுத்தக்கூடிய ஒரு இடத்துல நீ இருக்கக்கூடிய இந்த காரியம்தான் உன் தந்தைக்கு செய்யக்கூடிய பணிவிடைகளில் ஆக உயர்ந்தது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உமர் ரதியல்லாஹு அவர்கள் மீது அப்துல்லா பின் உமருக்கு அதிகப்பற்று, தான் வாப்பா மேல, தனது தந்தையை, இவருடைய தந்தை நேசர்கள் என்ற ஒரே காரணத்திற்காக தான் பயணித்துக் கொண்டிருந்த கழுதை தூக்கி கொடுக்கிறார், தனது தலைப்பாகை தூக்கி கொடுக்கிறார். ஏன்? என் தந்தைக்கு இவர் குடும்பம் பிடிக்கும், அதனால் இவரை எனக்கும் பிடிக்கும் என்று சொல்லி ஒட்டுமொத்தத்தையும் தூக்கி கொடுத்து விட்டு செல்கிறார்கள் என்ற செய்தியை நம்மால் முஸ்லிம் என்ற ஹதீஸ் கிரந்தம் 2552 நபிமொழியாக நம்மால் பார்க்க முடிகிறது. இப்ப எந்த அளவிற்கு அவர்களுடைய நேசம் வாப்பாமல இருந்திருக்குன்னு பாருங்க. அன்றைய காலத்தில் அரபியர்கள் அறியாமை காலம் இருந்துச்சு, ஐயாமல் ஜாகிலியா என்று சொல்வார்களே, அந்த அரபி குல தேசத்தை பொறுத்த வரைக்கும் அவங்கள்ட்ட எத்தனையோ கெட்ட குணம் இருந்துச்சு, ஆனால் உயர்வான சில நற்குணங்கள் இருக்கு. அதை பத்தி ஒரு தலைப்பு பேசலாம். அறியாமை காலத்தில் இருந்த உயர்வான சில நற்குணம்னே பேசலாம். அந்த அறியாமை காலத்தில் அந்த அரபியர்கள்ட்ட இருந்த உயர்வான ஒரு நற்குணத்தில் ஒண்ணுன்னா, தந்தை மீது அவ்வளோ அளவு கடந்த மதிப்பு வைத்திருப்பார்கள். பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஆண் பிள்ளையாக இருந்தாலும் சரி, தந்தை மீது அளவு கடந்த ஒரு மதிப்பு அவர்களுக்கு உண்டு. அந்த அன்பினுடைய வெளிப்பாடு சொல்றாங்க, உமர் ஷஹீத், உமர் சொர்க்கவாசி, உமர் எத்தனையோ பல நன்மைகளை செய்துவிட்டு மௌத்தானவர், உமருக்காக நம்ம எதையுமே செய்ய வேண்டியதில்லை, அவர் சொர்க்கம் இன்ஷா அல்லாஹ் சென்று விடுவார். ஆனால் ஒரு மகனாக இருந்து என்ன பார்க்கிறாருன்னா, எங்க வாப்பாக்கு இன்னும் கொஞ்சம் நன்மை சேர்த்து வைப்போமே, எதையாவது ஒன்றை கொடுப்போமே, இப்ப நான் இவரோடு நான் நட்புறவில் இருப்பது எனக்கும் நன்மை, என் தந்தைக்கும் நன்மை என்று சொல்லி தனது கழுதையை, தனது தலைப்பாகையை கொடுத்தவர் அப்துல்லா இப்னு உமர் ரதியல்லாஹு அவர்கள் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடியுது. நம்ம தந்தை மீது அளவு கடந்த ஒரு அன்பு, இந்த அன்பை ரசூலா வரவேற்கிறாங்க. இந்த அன்பு இருக்கணும், கண்டிப்பாக இது மாதிரி அன்பை வெளிப்படுத்துங்க. அதுலயும் குறிப்பாக இந்த நபி தோழர் இருக்கிறாரு,
அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள், இவரை பற்றி நீங்கள் ஹதீஸ் எடுத்து பார்த்தீங்கன்னா, ரசூல்லா ஒரு வார்த்தை சொன்னாங்கன்னா அது அக்யூரேட்டாக தன் வாழ்க்கையில் கொண்டு வரக்கூடிய நபித்தோழர்கள் முக்கியமான ஒருத்தர். எல்லா நபித்தோழர்களும் அப்படித்தான். ஆனால் அது தெல்ல தெளிவாக தன்னுடைய வாழ்க்கையில் அப்படி அப்பட்டமாக வெளிப்படுத்தக்கூடிய நபித்தோழர்களில் ஒருவர் அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்ற செய்தி நம்மளால் பல செய்திகள் நம்மளால் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட அளவில் தன்னுடைய தந்தைக்காக வேண்டி பணிவடைகளை மிகச் சிறப்பாக செய்த நபித்தோழர்களில் ஒருவர் என்ற செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. அதே போன்று ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை பாருங்க. இன்னைக்கு பிள்ளைகள் நிறைய பேர் வந்து என்னன்னா, தன் தந்தைக்கு தன்னுடைய தாய்க்கு கொடுக்கக்கூடிய பொருளாதாரத்தில் ஒரு நெருக்கடி தன்மை ஏற்படுத்தக்கூடிய சூழ்நிலை உண்டு. உம்மாவுக்கு ஏன் அவ்வளோ கொடுக்கணும், வாப்பாவுக்கு ஏன் அவ்வளோ கொடுக்கணும், அவருக்கு அவ்வளோ தேவையா, சாப்பாடு கொடுத்தா காணாதா, ட்ரெஸ்ஸை வாங்கி கொடுத்தா காணாதா, வருஷத்துக்கு 2 ட்ரெஸ்ஸு, அதை வச்சு அவர் தன்னை வந்து மெயின்டைன் பண்ணிக்குவார். நம்ம அதை தாண்டி வேற எதுவும் கொடுக்க வேண்டாங்கிற மனநிலையை நம்ம இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் ஒரு நபித்தோழர் ரசூலாட்ட வராங்க. அதாவது அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி இப்னு மாஜாவினுடைய 2292வது நபிமொழியாக 2292 இந்த நபிமொழியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. கால அப்துல்லா பின் அம்ர் பின் ஆஸ் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, ஜா ரஜுலுன் இல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால, ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ்விடத்தில் வருகிறார், வந்து சொல்றாரு, இன்ன அபி இஜ்தா மாலி, என்னுடைய தந்தை என் சொத்தையெல்லாம் அழிக்கிறாருன்ட்டார். ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு மகன் ஒரு பையன் வராரு, ஒரு நபித்தோழர் வந்து என்ன சொல்றாருன்னு, அல்லாஹ்வுடைய தூதரே எங்க வாப்பா இருக்கிறார், என் சொத்தை அழிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. சொத்தை அழிக்கிறாருன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? எனது அனுமதி இல்லாமல் என்னுடைய சம்பாத்தியத்தில் உள்ள பொருளாதாரத்தை எடுக்கிறாரு, அவர் நல்ல சொகுசா வாழ்றாரு, சொத்தை அழிக்கிறார். நான் பொண்டாட்டிக்காக சேர்த்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், பிள்ளைக்காக சேர்த்து வச்சுக்கிட்டு இருக்கிறேன், இவர் என்ன பண்றாரு, இஷ்டத்துக்கு எடுத்து செலவு பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அப்படின்னு ரசூலுல்லாஹ்விடத்தில் ஒரு நபித்தோழர் வந்து கம்ப்ளைண்ட் பண்றாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த மாலுக்கல் அபீக்க, நீயும் உனது செல்வம் உங்க வாப்பாக்கு தான் சொந்தம், நீயே உங்க வாப்பாக்கு தானப்பா சொந்தம், அப்புறம் என்ன என் செல்வம் அவர் செல்வம் என்ன பிரிச்சு பார்க்கிற, நாளைக்கு மௌத்துக்கு அப்புறம் அவர் செல்வம் ஓ செல்வம் ஆகுதில்ல, அவர் வாழக்கூடிய காலத்தில் உன் செல்வம் அவர் செல்வம் தான், நீ உன்னுடைய செல்வம் என்று தனியாக பிரித்தெல்லாம் பார்க்க முடியாது, நீயும் உன் செல்வமும் உன் தந்தைக்குத்தான் சொந்தம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய இந்த செய்தி இப்னு மாஜாவினுடைய 2292வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் தந்தைக்கு தனியாக மகத்துவத்தை கொடுக்குறாங்க பாருங்க. உங்க வாப்பா வாழக்கூடிய காலத்தில் அவர் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் தெரியுமா? உன்னை கவனிப்பதற்காக, உன் ஆடைக்காக, உன் உணவுக்காக, உன் பாதுகாப்புக்காக, உன் சந்தோஷத்திற்காக இந்த உலகத்தில் மெழுகாக உருகிய ஜீவன்களில் ஒருவர் உன் தந்தை. அவர் வந்து முதுமை பருவத்தை அடைந்து நீ வாலிப பருவத்தை அடைந்து சம்பாதித்து கொடுக்கக்கூடிய நிலை வருது பாருங்க. அந்த நேரத்தில் உங்களுக்கு இவ்வளவுதான் நீ சொல்லாத, அவர் தேவைப்படுகின்ற அளவுக்கு எடுக்கட்டும் ரசூலுல்லாஹ். தந்தைக்கு அவ்வளவு முக்கியத்துவம், எவ்வளவு நாள் உங்க வாப்பா எடுக்கட்டும், இவ்வளவுதான் நீ சொல்லாத. அவர் ஒன்ட்ட சொன்னாரா, என் பிள்ளைக்கு மருத்துவ செலவு மாசம் 100 ரூபா தான், அதுக்கு மேல அவன் குத்துயிரும் கொலையுருமா கடந்தா கூட நான் காப்பாற்ற மாட்டேன் அப்படி விட்டாரா? தன்னுடைய பொருளாதாரத்தை எல்லாம் விற்று உங்களை ஹாஸ்பிட்டல் இருந்து காப்பாற்றலையா? உங்களை காப்பாற்றுவதற்காக ஒரு உதவி செய்யலையே? உணவுக்காக, கல்விக்காக எவ்வளவு பொருளாதாரத்தை அவர் சொகுசாக வாழ்ந்திருக்கலாம். எல்லாவற்றையும் தூக்கி உங்களுடைய இன்பத்திற்காக வேண்டி செலவழித்த ஒரு மனிதர் இல்லையா? அவர்கிட்ட பொருளாதாரத்தினுடைய பகட்டை நீங்க காட்டாதீங்க நாங்க ரசூலுல்லாஹ். வேற ஆள்கிட்ட காட்டுறது வேற, உங்கள் தந்தை தாய் இடத்துல காட்டக்கூடாது. குறிப்பா ரசூலுல்லாஹ் தந்தை சொல்றாங்க. ஏன்? பொருளாதார ரீதியாக பாடுபட்டது முக்கியமா தந்தை தான். தாய் எவ்வளவோ பாடுபட்டாங்க, பொருளாதார ரீதியான தியாகம் பண்ணல. அத்தனை தியாகத்தையும் உழைச்சி ரத்தத்தை சிந்தி கொண்டு வந்திருப்பார். 1000 2000 கொண்டு வருவார். ஒரு நொடி பொழுதுல உன்னுடைய தேவைக்காக வேண்டி செலவழிச்சிருப்பார். நோட்டு வாங்கணும், புக்கு வாங்கணும், ஷூ வாங்கணும், யூனிஃபார்ம் வாங்கணும், மருத்துவத்தில் மாத்திரை வாங்கணும், ஊசியை வாங்கணும். ஒரு நொடி பொழுதுல 2000 பேரும் காலையில இருந்து கஷ்டப்பட்டு கால் கெடுக்க நின்று வேர்வையை சிந்திய நபருக்குத்தான் அந்த தியாகம் தெரியும். நபிகளார் சொன்னார்கள், நீயும் உன் சொத்தும் உன் தந்தைக்கு தான் சொந்தம். அவரா விட்டு கொடுத்தவன எடுத்துக்க, அதை தாண்டி உன் தந்தைக்கு தடை விதிக்க முடியாது, நானும் விதிக்க மாட்டேன்ட்டாங்க. இப்ப எந்த அளவிற்கு மார்க்கம் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை சொல்லி தருதுங்கிற செய்தி நம்மளால பார்க்க முடியுது. அடுத்து இதே செய்தி வேறொரு அறிவிப்புல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, ஒரு மனிதர் இந்த உலகத்திலேயே மிகச்சிறந்த உணவுனா எது? ஒரு மனிதர் சாப்பிடுற உணவுலேயே மிகச்சிறந்த உணவு எது தெரியுமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இன் அவுலாதக்கும் மின் அத்யபும் கஸ்பிக்கும் வ குலு மின் கஸ்பி அவுலாதிக்கும். இந்த உலகத்திலேயே ஒரு மனிதன் சாப்பிடக்கூடிய ஆகச் சிறந்த உணவுகளில் ஒன்று அவன் கையால் சம்பாதித்த உணவு, இன்னொன்று அவன் பிள்ளைகள் சம்பாதித்து கொடுக்கக்கூடிய உணவு. பிள்ளை சம்பாதிச்சு கொடுத்து ஒரு தந்தை உட்கார்ந்து சாப்பிடுறாரு, நீங்க கெத்தா சொல்லலாம், நான் சும்மா உட்கார்ந்து சாப்பிடல, என் பிள்ளை சம்பாதிச்சது உட்கார்ந்து சாப்பிடுறேன். அது இன்னைக்கு சமூகத்தில் அவமானமா பார்க்கப்படுது. சில தந்தைமார்களே இதை அவமானமா பார்க்கறாங்க. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னா, அது உன் சொத்து தான், உன் பிள்ளை சம்பாதிச்சுட்டு வரானே அது உன் சொத்து, நீ தாராளமாக உன்னுடைய சொத்துலேருந்து நீ எடுத்து சாப்பிடலாம், இது அசிங்கப்பட வேண்டியதே கிடையாது, எவ்வளவு நாளும் சாப்பிடலாம், அது உன்னுடைய சொத்து என்று அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அதே செய்தி தான் இப்னு மாஜாவினுடைய 2292வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருப்பதை பார்க்கலாம். இப்போ எந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் வந்து தந்தையினுடைய மகத்துவத்தை விரிவுபடுத்தி காட்டுது பாருங்க.
அவர் எவ்வளோ நாள் உன் பாக்கெட்லேருந்து பணத்தை எடுக்கலாம், எவ்வளோ நாள் செலவழிக்கலாம். அவர் செலவழிப்பது அவர் பொருள் தான், ஓன் பொருள் இல்லை. உன் பாக்கெட்டில் இருந்து உன்னுடைய உழைப்பிலிருந்து எடுக்கக்கூடிய பொருளாதாரம் அது அவருடைய பொருளாதாரமாகத்தான் பார்க்கப்படுமே தவிர உனக்கான பொருளாதாரம் கிடையாது. நீயே அவரிலிருந்து வந்தவர் தான் என்று அல்லாஹுடைய ரசூல் சொன்னாங்க. இதிலிருந்து நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும்னா, மனைவி பிள்ளையை பட்னி போட்டு கொடுக்கணுங்கிறது கிடையாது, அதுக்கு தனியாக எடுத்து வைக்கிறது வேற. என்ன ரசூலா சொல்றாங்க, உங்கள் மனைவிக்கு நீங்கள் உண்ணும்போது உண்ண கொடுங்கன்னாங்க, நீங்கள் உடுத்தும் போது உடுத்த கொடுங்கன்னாங்க, பிள்ளைகளுக்கு செலவழிக்க சொன்னாங்க. இது போக இதை தாண்டி உங்கள் தந்தை என்ன வீண் விரயமாக இல்லாமல், தேவையற்ற பாவமான காரியத்திற்காக இல்லாமல், உங்கள் தந்தை கொஞ்சம் அழகான ஆடை அணியன்னு நினைக்கிறார், 2000க்கு சட்டை வாங்கி போட்டார், நீங்க உங்களுக்கு கேட்க அனுமதி கிடையாது, நீங்க கேட்க கூடாது. உங்கள் தந்தை ஒரு நல்ல வசதியான ஒரு வாகனத்தை வாங்கி வைக்கணுங்கிறதுக்காக உங்கள் பொருளாதாரத்திலிருந்து எடுத்தால் உங்களுக்கு கேட்க எந்த உரிமையும் கிடையாது என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இப்போ தந்தைக்கு ஒரு தனி கிரேடை கொடுக்குது. மற்ற கொள்கையிலெல்லாம் கொடுத்த கிரேடை கொடுக்கல. தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை, தந்தை எதை சொன்னாலும் அப்படியே கேட்டுட்டு போ, அது தவறு. தந்தை தவறான கோட்பாட்டில் இருப்பார், என்ன செய்ய முடியும்? தந்தை தவற நம்ம கேவலம் என்ன செய்ய முடியும்? மூட பழக்கத்தில் இருக்கலாம், அவர் ஏவலாம் என்ன செய்ய முடியும்? அப்ப அதை அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்லல. ரசூல் எதை சொல்றாங்க தெரியுமா? உங்கள் தந்தைக்காக வேண்டி நீங்கள் செலவழிப்பது நன்மை, அவராக உங்களிடத்திலிருந்து பொருளாதாரத்தை எடுத்தா கூட நீங்கள் தடுத்து கேட்க முடியாது என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய அந்த செய்தியை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த அளவிற்கு இஸ்லாமிய மார்க்கம் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை குறித்து பேசக்கூடிய செய்தியை பார்க்க முடியுது. இப்போ அடுத்ததாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லக்கூடிய செய்தியில மிக உச்சபட்சமான ஒரு செய்தி, இந்த காரியத்தை நீங்கள் செய்து விட்டால் ஒரு தந்தைக்கான கடமையை பணிவிடைய ஒரு பிள்ளை நிறைவேற்றிக்கலாம். ஆனால் இதை யாரும் செய்ய முடியாது. இந்த ஒரு காரியத்தை நீங்கள் செஞ்சிட்டீங்கன்னு வைங்க, உங்கள் தந்தைக்கான பணிவிடை நீங்கள் நிறைவேற்றி விட்டீர்கள், உங்கள் தந்தைக்கான கடமை நிறைவேற்றி விட்டீர்கள். ஆனால் இதை சமூகத்தில் எந்த ஆணும் எந்த பெண்ணும் செய்ய முடியாது. அதை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. முஸ்லிமுடைய 1510வது நபிமொழி. அன் அபி ஹுரைரத்த, அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், கால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யஜ்ஸி வலதுன் வாலிதன் இல்லா ஐ யஜிதஹு மம்லூக்கன் வ யஸ்தரியஹு வ யுக்திகஹு. அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, உங்களுடைய தந்தை அடிமைப்பட்டு இருக்கிறார், வேற ஒருவருக்கு அடிமையாக இருக்கிறார். அப்படி அடிமையாக இருப்பதை நீங்கள் பார்த்து உங்கள் பொருளாதாரத்தை கொடுத்து உங்கள் தந்தை நீங்கள் விலைக்கு வாங்கி அவரை நீங்கள் விடுதலை செய்யாத வரை ஒரு காலமும் உங்களால் உங்கள் தந்தைக்கான பணிவிடை நீங்கள் செய்து முடிக்க முடியாதுன்னாங்க. நீங்க என்னத்தை செய்யுங்க, சொத்தையே தூக்கி கொடுங்க, ஒட்டுமொத்தத்தையும் நீங்கள் செலவழியுங்கள், எவ்வளவு கொடுத்தாலும் சரி உங்கள் தந்தைக்கான பணிவிடையை ஒரு காலத்திலும் ஒரு ஆணோ ஒரு பெண்ணோ நிறைவேற்றி தர முடியாது என்கிற செய்தியை அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்ற செய்தியை நம்மால் பார்க்க முடியுது. சில தொடர்ச்சியா வாங்க முடிஞ்சோன்னு பேசும்.
அஸ்ஸலாமு அலைக்கும். அப்போ இஸ்லாமிய மார்க்கம் சொல்லித்தரக்கூடிய தந்தையினுடைய மகத்துவத்தையும் கண்ணியத்தையும் சரியான முறையில் புரிந்து கொண்டு நாம் தந்தைக்குண்டான பணிவிடைகளை இந்த உலகத்தில் செய்தால் இது ஒன்றே நம்மை நாளை மறுமையில் சொர்க்கத்தில் லேசில் கொண்டு போய் சேர்த்துவிடும். அல்லாஹுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொர்க்கம் லேசில் கிடைக்காதுன்னாங்க. ஆனால் லேசில் கிடைக்கணும்னா ஒரு சில காரியங்களை நபிகளார் முன்னிறுத்தினார்கள். அதில் ஒரு முக்கியமான காரியம்தான் பிர்ருல் வாலிதைன், உங்களுடைய தாய் தந்தைக்காக வேண்டி பணிவிடை செய்வது. பொதுவாக தாயினுடைய முக்கியத்துவத்தை கண்ணியத்தை அவருடைய சிரமத்தை பற்றி புரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் தந்தையினுடைய முக்கியத்துவத்தை பற்றி தெரிந்து கொள்ளலை. ஒவ்வொரு தந்தையுமே அவருடைய சம்பாத்தியம் ஒவ்வொன்றுக்கு பின்னாடி பல அவமானங்கள் இருக்கு. ஒவ்வொரு சம்பாத்தியத்திற்கு பின்பாக அவர்களுடைய சிரமங்களும் கஷ்டமும் இருக்கு. எந்த அளவிற்கு நபிகளார் சிரமத்தை பற்றி ஒரு இடத்துல சொல்றாங்க பாருங்க. உங்களுடைய பணியாள் அவர் ஏதாவது ஒரு சாப்பாடு செஞ்சுட்டு வந்தாருன்னு நீங்க உங்களோடு பக்கத்தில் அமர வைத்து நீங்கள் அவரை சாப்பிட வைங்கன்னு சொல்லியிருக்காங்களா இல்லையா? ரசூலா சொல்லியிருக்கிறாங்க. சொல்லிட்டு என்ன சொன்னாங்க, ஒருவேளை உங்களோட அமர வைக்க முடியலன்னா, அமர வைக்க முடியலன்னா அந்த ஸ்டேட்டஸ் காரணம் கிடையாது. ஸ்டேட்டஸ் மட்டும் நம்ம பார்த்தோம் நீங்க அது நம்மளை லேசாக நரகம் கொண்டு போய் சேர்த்துரும். ஸ்டேட்டஸ் இல்லை, ஆனால் அவரை உட்கார வச்சோன்னா நிறைய சாப்பாடு கொடுக்குற மாதிரி வரும். அவருக்கு ஒரு 2 கவலமாவது கொடுங்கன்னாங்க. உங்களோடு உட்கார வைக்க முடியாத நிலை இருந்தால், சாப்பாடு குறைவாக இருந்தால் அவருக்கு ஓரிரு கவலத்தையாவது நீங்க கொடுங்கன்னாங்க. ஒரு பணியாளை பக்கத்தில் உட்கார வைத்து சாப்பிடுவதற்கு ரசூலா சொன்ன காரணம் என்ன? அவர் வெப்பத்தை சமாளித்து அந்த உணவை உங்களுக்காக சமைத்தார். நம்ம கிட்ட இருந்து ஊதியத்தை பெற்று நமக்காக வேண்டி சாப்பாடு செய்யக்கூடியவரை பக்கத்தில் உட்கார வைக்க சாப்பிட சொன்ன மார்க்கம் நம்ம கிட்ட இருந்து எந்த ஊதியத்தையும் பெறல. ஆனால் நம்முடைய உணவுக்காக, உடைக்காக, பாதுகாப்புக்காக ஒவ்வொரு நாள் பொழுதும் இரவு பகல் பாராமல் உழைத்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு மனிதரை நம்ம கூட உட்கார வச்சு சாப்பிடுற பிள்ளைகள் எத்தனை பேர்? அப்படி எத்தனை பிள்ளைங்க இருக்கிறாங்க? நம்ம வாப்பாவை கூட உட்கார வைத்து சாப்பிடக்கூடியவர்கள், வாப்பாவுக்கு உணவை ஊட்டிவிடக்கூடியவர்கள், வாப்பாவுக்கு பணிவிடை செய்யக்கூடியவர்கள். பணிவிடை செய்கின்ற ஒவ்வொரு இஸ்லாமிய ஆணும் பெண்ணும் புரிந்து கொள்ளுங்கள், அல்லாஹ் இதை ஏன் சொர்க்கத்தினுடைய லேசான பாதை என்று காட்டியிருக்கிறான் என்றால், அவர்கள் உங்களுக்காக செய்த தியாகம் பெருசு. நீங்கள் என்ன பாடுபட்டாலும் சரி அந்த தியாகத்தை நீங்கள் அடைந்து கொள்ள முடியாது. உங்கள் தாய் தந்தை 60 ஆண்டு காலம் படுக்கையில் இருக்கட்டும், நீங்கள் முழுக்க முழுக்க அவர்களை அவருடைய மலஜலத்தை கழுவி விட்டு அவர்களுக்காக உணவை கொடுத்து பராமரித்தாலும் சரி, அவர்கள் ஆரம்பத்தில் பட்ட தியாகத்தை உங்களால் அடைய முடியாது. அந்த கஷ்டத்துக்கு ஈடுகட்ட முடியாது. அதுக்கான ஈடுகட்டுதல் எதுவுமே இல்லைங்கிறத ரசூலுல்லாஹ் நமக்கு சொல்லி தராங்க. தாயின் தியாகமா இருந்தாலும் சரி, தந்தையின் தியாகம் அப்படித்தான். அதை உணர்ந்து கொள்ளுங்கள். இந்த நேரத்தில் உங்களுடைய தந்தை உயிரோடு உங்களோடு இருந்தால் அவர்களை நல்ல முறையில் அரவணைத்து அன்பாக சில வார்த்தைகளை பேசுங்கள். அவங்க கிட்ட அவங்க செஞ்சது தியாகம் தாங்கிறத உணர வைங்க. நீங்க எங்களுக்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு இருக்கீங்க, பாடுபட்டு இருக்கீங்க, இதுக்கெல்லாம் எல்லாம் உங்களுக்கு நிரந்தரமாக மறுமையில் நன்மையை தரணும். அதே நேரத்தில் எங்களுடைய பிரார்த்தனை உங்க கூட இருக்குன்னு சொல்லுங்க. அல்லாஹ்வுடைய ரசூல் லேசு சும்மாலாம் சொல்லலையே. நீங்கள் பெற்றோர்கள் என்னன்னா தன்னுடைய நல்ல பிள்ளைகளை வளர்த்து விட்டு செல்வது அவருடைய கபருக்கு வாழ்க்கையில் அவர்களுக்கு நன்மையை பெற்று தரும். நாங்கள் நபிகளார் மரணத்திற்கு பிறகு ஒரு மனிதருக்கு நன்மை பெற்று தரக்கூடிய காரியங்கள்ல பிள்ளைகள் ஒன்றுனாங்க. அந்த பிள்ளைகள் தந்தையை பற்றி உணர்ந்து இருக்கணும், தாயை பற்றி உணர்ந்து இருக்கணும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன் தாயை தந்தையை நினைச்சு அழுதாங்க, வருத்தப்பட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. நபிகளார் எத்தனை ஆண்டு காலம் தாய் கூட வாழ்ந்தாங்க? 6 வருஷம். தந்தையோடு எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தாங்க? தந்தை மவுத்து, நபிகளார் பிறக்கும் போது தந்தை மரணித்து விட்டார். அப்ப அப்படிப்பட்ட தாய் தந்தைக்காக நபிகளார் வேதனைப்பட்டார்கள் என்றால், நம்மோடு இத்தனை ஆண்டு காலம் வாழ்ந்திருக்கக்கூடிய அந்த தாய் தந்தை நேர் வழியில் இல்லை என்றால் வருத்தப்படுங்க. அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, எங்க வாப்பா அம்மாவெல்லாம் இறைவா உனக்கு இணை வைக்காதவர்களாக, உனக்கு வழிபாடு செலுத்தக்கூடியவர்களாக இந்த உலகத்தை விட்டு மௌத்தாக்கு என்று கேளுங்க. நீங்க சொர்க்கத்தை கொடுக்கிற இடத்துல இருந்தீங்கன்னு வைங்க, கண்டிப்பாக உங்கள் தாய்க்கு தந்தைக்கு நீங்க சொர்க்கத்தை தான் கொடுப்பீங்க. ஆனால் வேற ஒருத்தன் இருக்கிறான், அவனை பொறுத்த வரைக்கும் அவன் தனக்குன்னு ஒரு ரூல் வகுத்திருக்கிறான், தனக்குன்னு சில கொள்கை கோட்பாடுகளை வகுத்திருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புல் ஆலமீன் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தையும் நரகத்தில் தான் தள்ள போறான், நூஹ் அலைஹிஸ்ஸலாமுடைய பிள்ளையும் நரகத்தில் தான் தள்ள போறான், அல்லாஹ்வுடைய ரசூலுடைய தந்தையும் தாயும் நரகத்தில் தள்ள போறான். அவனை பொறுத்த வரைக்கும் தந்தை தாயெல்லாம் கிடையாது. அவனை பொறுத்த வரைக்கும் எல்லா அடியார்கள், துரோகம் செய்த அடியார்கள், நன்றி உள்ள அடியார்கள் என்று அல்லாஹ் பார்ப்பான். அந்த அடிப்படையில் உங்கள் தாய் தந்தை இணை வைப்போடு மௌத் ஆயிட்டாங்கன்னா அதோடு உங்கள் தாய் தந்தையினுடைய சாப்டர் முடிஞ்சிருச்சு, அதோட உங்க கதை முடிஞ்சிருச்சு. எக்காரணத்தை கொண்டு நீங்கள் துவா செய்வதை தடுத்து விட்டான் என்றால் எப்படி அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான்? அவருடைய ஈமானை என்ன எப்படி பரிசுத்தப்படுத்துவான்? எப்படி அவங்களை சொர்க்கத்துக்கு அனுப்புவான்? ஈமானை இல்லாதவர்களாக ஆக்கி விடுவான். அதை புரிந்து கொண்டு உங்கள் தாய் தந்தை ஈமான் கொண்டவர்களாக மௌத்தாக வேண்டும் என்று அவர்களுக்கு அதிகமாக வசியத்து செய்யுங்க. மௌத்தாக நேரத்தில் கூட இருங்க, கலிமாவை சொல்லிக் கொடுங்க, பணிவிடைகள் அதிகமாக ஈடுபடுங்கள். ஜிஹாதை விட பெரும் காரியம் இது. நாங்கள் ரசூல்லா ஒரு மனிதர் வருகிறார், நான் ஜிஹாது போக ஆசைப்படுறேன். நாங்கள் ரசூல்லா என்ன சொன்னாங்க? உங்களுக்கு உம்மா அப்பா இருக்காங்களா? இருக்கிறாங்க, அங்க போங்க. நபிகளாருடைய பணி என்ன தெரியுமா? அல்லாஹ் சொல்ற பஷீரா வ நதீரா, நற்செய்தி சொல்லக்கூடியவர், எச்சரிக்கை செய்பவர். சிறந்த நன்மையின் பக்கம் தான் நபி வழிகாட்டுவார். அப்படிப்பட்ட நபிகளார் சொன்னார், ஜிஹாதுக்கு வராதுன்னு என்ன அர்த்தம்? அதை விட சிறந்த காரியம் உம்மாவுக்கு பணிவிடை செய்வது.
மலத்தை அள்ளி போடுவது மிகச்சிறந்த காரியம். உங்கள் தாய் தந்தையை குளிப்பாட்டுவது, அவர்களுக்கு மிகச்சிறந்த முறையில் அவர்களுக்கு ஆடை அணிவித்து கொடுப்பது, உணவை ஊட்டி விடுவது, பராமரிப்பது, நல்ல சொற்களை பேசுவது. என் தாய் தந்தையை என் மௌத்து வரைக்கும் நல்ல முறையில் வச்சுக்க அப்படின்னு அல்லாஹ்விடத்தில் நீங்கள் கேட்கிற பிரார்த்தனை எல்லாம் அல்லாஹ்விடத்தில் மிகச் சிறந்ததாகத்தான் பார்க்கப்படும் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் சொர்க்கம் செல்வதற்கும் உங்கள் தாயும் தந்தையும் சேர்ந்து உங்களோடு சொர்க்கம் செல்வதற்கும் அல்லாஹ்விடத்திலே அதிகமாக நீங்கள் துஆ செய்து கொள்ளுங்கள். தந்தை என்பவர்கள் இந்த உலகத்தில் அதிகமாக புரட்டி பார்க்கப்படாத புத்தகத்தில் உண்டு. வேற எல்லா உறவை பற்றி நம்ம தேடி இருப்போம், யோசிச்சிருப்போம். மனைவியை பற்றி யோசிச்ச கணவன்மார்கள் உண்டு இல்லை, கணவனை பற்றி யோசித்த மனைவிமார்கள் உண்டு இல்லை. என் கணவர் எவ்வளோ கஷ்டப்படுறாரு தெரியுமா வெளிநாட்டில், எப்படி யோசிக்கிறாங்க. என் மனைவி நான் வந்ததுலேருந்து ஒவ்வொரு நாளும் எவ்வளோ வேலை பார்க்குறா தெரியுமா, எப்படி யோசிக்கிறாங்க. அதை யோசிங்க. அதோடு சேர்த்து தந்தையை பற்றி யோசித்திருக்க வேண்டுமா இல்லையா? அந்த ஜீவனை நீங்கள் லேசாக நினைத்து விடாதீர்கள். இதனுடைய மகத்துவத்தை நீங்கள் மறுமையில் உணர்ந்து கொள்வீர்கள். இந்த ஜீவனை நம்ம விட்டுட்டோமே, இதில் இவங்களுக்கு கொஞ்சம் சிரமப்பட்டிருந்தா நம்ம இன்னும் சொர்க்கத்தில் உயர்ந்த இடத்துக்கு சென்று இருக்கலாமே என்ற ஒரு சூழ்நிலைக்கு ஆக்கப்படும். அதே நேரத்தில் ஒரு சின்ன மனவேதனை தர்ற ஒரு வார்த்தை உங்க அமல் டோட்டலா அழிச்சு உங்களை நரகத்தை தள்ளிடும். சின்ன வார்த்தை, ஒரு சாதாரண வார்த்தை, ஏன் கடந்து உயிரை வாங்குறீங்கன்னு சொல்லி பாருங்க. அது ஒன்றே நீங்கள் சேர்த்த அமலெல்லாம் அழித்து அல்லாஹ் உங்களை நரகத்தில் தள்ளுவதற்கு போதுமானதாக அமைந்துவிடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, பாவத்தில் மிகப்பெரிய பாவம் உக்கூக்கல் வாலிதைன், உங்கள் தாய் தந்தையருக்கு நீங்கள் நோவினை தருவது. மனதளவில் செயலளவில் நீங்கள் தருகிற நோவினை உங்களை லேசில் கொண்டு போய் நரகத்தை தள்ளிடும், லேசில் தள்ளிடுவான். அப்படிப்பட்ட ஒரு காரியம் என்பதை புரிந்து இறந்து போன தாய் தந்தையர்களுக்காக நீங்க செய்ய வேண்டியது தர்மமெல்லாம் செய்ய வேண்டியதில்லை, அது தனி. அது செய்யறதெல்லாம் தனியாக வைங்க. அவர்களுக்கு நேசத்திற்குரியவர்களோடு நல்ல முறையில் உறவு பாராட்டுங்க. என் தந்தை உங்களை எப்போது கவனிப்பார்ல, அவர் இல்லை நான் கவனிக்கிறேன் என்று இருங்க. இது அவருக்கு உண்டான பிரார்த்தனைக்கான கரங்களை அதிகப்படுத்தும். அவருக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். உங்களை நீங்கள் வாழுகின்ற தருணத்தில் உங்கள் தந்தை இருக்கும் பொழுது எந்த ஒரு நாள் பொழுதும் உங்களை உங்கள் தந்தை மறந்தது கிடையாது. என்னைக்காவது மறந்திருப்பாரா? ஏதாவது ஒரு நாள் சினிமாவுக்கு போய் வேறு இடங்களுக்கு போய் உங்களை ஏதாவது மறக்கடிக்கிற மாதிரி உலகத்தில் வேறு சூழ்நிலை நடந்திருக்குமா? நடந்திருக்காது. எல்லா நாள் பொழுதும் தன் மகளை தன் மகனை பற்றி நினைத்து கொண்டிருந்தவர் தந்தை. ஆனால் அவர் மரணித்த பிறகு அவர் ஒரு சாதாரண வரலாற்றில் வர ஒரு கேரக்டர் மாதிரி ஆக்கியாச்சு. வரலாற்றில் படிக்கும்போது ஒரு கேரக்டர் வரும்ல, அது மாதிரி இன்னைக்கு தந்தையை என்ன பேசு பொருளாகத்தான் ஆக்கியிருக்கிறோமே தவிர சுஜூதிலே தஹஜ்ஜத்திலே பிரார்த்தனை செய்யக்கூடிய ஒரு நபராக நாம் ஆக்கவில்லை. உங்கள் தாய் தந்தையருக்காக அதிகமாக துஆ செய்யுங்கள். நேர்வழியை இழந்திருக்கக்கூடிய எல்லா தாய் தந்தைக்காக வேண்டியும் துஆ செய்யுங்கள். உங்களுடைய குடும்பத்தாருக்காகவும் அதிகமாக கேளுங்கள். உங்களுடைய பிரார்த்தனையில் என்னையும் எனது குடும்பத்தாரையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நேரிய பாதையை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.